अस्मद्गुरोर् भगवतोस्य दयैक सिन्धो रामानुजस्य चरणौ चरणं प्रबध्ये। श्रीरंगे मीनहस्ते स जातं रंगार्य नंदनं रामानुज पदास्कंदं रंगनादं गुरुं भजे. இது திருவரங்கத்தமுதனாருடைய தனியன். பிள்ளைலோகம் ஜீயருடைய தனியன். ஸ்ரீ சட்டாரி குரோர் திவ்ய ஸ்ரீ பாதாப்ஜ மதுவிரதம் ஸ்ரீமத் யதீந்திர பிரவணம் ஸ்ரீ லோகாரிய முனிம் பஜே. ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம். பொய்யில்லாத மணவாள மாமணிகள் அனுகிரகித்த வியாக்கியானத்தினுடைய அவதாரிகையை நாம் நேற்றைக்கு கடைசியில் அனுபவித்தோம். நாம் நேற்றைக்கு அனுபவித்தது 4வது தனியனுடைய 2வது பகுதியை முதற்கண் அனுபவித்தோம். அதாவது, இனியன் குறை நமக்கு எம்பெருமானார் திருநாமத்தால் முனிதந்த 108 சாவித்திரி என்னும் நுண்பொருளை கணிதந்த செஞ்சொல் கலித்துறையந்தாதி பாடித்தந்தான் புனிதன் திருவரங்கத்தமுதாகிய புண்ணியனே அப்படிங்கிறது சோமாசி ஆண்டான் அருளி செய்த 4வது தனியன். அந்த தனியனினுடைய வார்த்தையினுடைய பதபதமாக பொருள் என்னன்னு பார்த்து வியாக்கியானத்தை அனுபவித்தோம். இனியன் குறை நமக்கு, ராமானுசருடைய திருநாமத்தை நாம் ஓதுகிறபடியாலே எம்பெருமானார் திருநாமத்தால் அம்பெருமானாருடைய திருநாமங்களை சொல்லுகிறபடியாலே அதிர்ஷ்ட சுகம் என்ற மோட்சமும் கிடைக்கப்பெறும். திருஷ்ட சுகம் என்று இகலோகத்தில் ராமானுசருடைய நாமங்களை சொல்லுவதனால இனிமையும் ஏற்படும் என்று முதல்ல பார்த்து, அதற்கடுத்தபடியாக முனி தந்த 108 சாவித்திரி என்னும் நுண்பொருளை, முனி என்றால் சர்வேஸ்வரன் ஸ்ரீமன் நாராயணன், முனி தந்த பிரம்மாவுக்கு கொடுத்த 108 சாவித்திரி பொதுவாக சொல்லப்படக்கூடிய காவித்ரி, அந்த காயத்ரி மந்திரத்தினுடைய மாதாவாக இருக்கக்கூடியவள் இருப்பது பிரணவ மந்திரம். அந்த பிரணவ மந்திரத்தினுடைய சாரார்த்தம் தான் நுண்பொருள் அப்படின்னு பார்த்தோம். எதையெல்லாம் பார்த்தோம்? ஜீவாத்மா. பிரணவ மந்திரத்தினுடைய பிரதானமான கருத்து யாரை குறித்து சொல்லுகிறதுன்னா ஜீவாத்மா தான் அறிய வேண்டியவன். அதனால ஜீவாத்மா அதுதான் நுண்பொருள். அப்ப ராமானுசரே ஜீவாத்மாக்களுக்குள் சிறந்தவர்னு ஒரு அர்த்தம் பார்த்தோம். உடையவர் என்கிறபடியாலே உகாரம் ஆச்சாரியனை சொல்லும், அதனால ஆச்சாரிய பிரபாவத்தை சொல்லுகிறது நுண்பொருள்னு பார்த்தோம். அதுக்கப்புறமா தத்ஸ்ருவர் வரேண்யம்னு சொல்றோம் இல்லையா? நம்ம எல்லாருமே இப்ப காயத்ரி மந்திரத்தை சொல்லும் போது அதை அந்த சிவப்பாக தத்சவிதுர் வரேண்யம் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா மிக சிவப்பாக இருக்கக்கூடிய சூரிய மண்டல மத்தியவர்த்தி நாராயணன். அவர் இப்ப எங்க இருக்காருன்னா, அவர் ராமானுசருடைய மனசுக்குள்ள தன்னுடைய சூரிய மண்டலத்தோட சேர்ந்து வந்து வீட்டிருக்கிறபடியாலே ராமானுசரே சிவப்பாக இருக்கிறார் என்று அடுத்த கருத்தை பார்த்தோம். கடைசியாக பார்த்தது பிரணவத்தினுடைய திருமந்திரம் அப்படிங்கிற அந்த பிரணவமே விட்டுருங்க. திருமந்திரத்தினுடைய சாரார்த்தம் எதுன்னு கேட்டா ததீய சேஷத்துவம், உற்றதும் உன்னடியார் கடிமை, அதுதான் நுண்பொருள். அந்த நுண்பொருளை பாடித்தந்த, எப்படி பாடித்தந்தார்? கலி தந்த செஞ்சொல். கலிங்கிற வார்த்தைக்கு மிடுக்கு, ஆரவாரம், அபூர்வம் அப்படிங்கிற அர்த்தங்களை பார்த்து, அப்ப உயர்ந்த சப்தங்களோடு கூடியது, ஆனா சொற்கள் ஒன்னொன்னு செஞ்சொல்லாக கூடியது. அதுக்கப்புறம் பாவினம், ரொம்ப எளிமையான பாவகை கலித்துறை. அதுக்கு மேல அந்தாதியும் இருக்கிறபடியால எல்லாரும் மனசிலே அடுத்த பாடலினுடைய முதல் பதம் என்ன அப்படின்னு தெரிந்து கொள்ளும்படியாக அவர் நன்றாக அவர் அனுபவித்து பாடி தந்தான். அவர் அனுபவித்து பாடினார், நமக்கு தந்த புண்ணியன் அப்படின்னு பார்த்து பரிசுத்தன்னு பார்த்தோம். அதுக்கு மேல யார் அவர்? திருவரங்கத்தமுதாகிய புண்ணியனே. திருவரங்கத்தமுதன் என்பவர் தார்மீகன் அப்படிங்கிறதை பார்த்து, எப்படி லக்ஷ்மணனை குறித்து தியானம் செய்தாலோ, அவரை குறித்து அவரை தொழுதாலோ, அவரை போற்றி பாடினாலோ மோட்சம் நிச்சயமோ, அதுபோல ராமானுசர் யார்? லக்ஷ்மண முனி. அதனால அவருக்கு அவருடைய திருநாமங்களை சொல்லுவதனால நமக்கும் மோட்சம் நிச்சயம் அப்படிங்கிறதுடைய 4 தனியன்களுடைய வியாக்கியானங்களை அனுபவிக்க பெற்றோம். மேல தொடர்ந்து நேற்றைக்கு கடைசியா பார்த்தது பெரிய ஜீயர். சம்பிரதாயத்துல ஜீயர் அப்படின்னாலே மணவாள மாமணிகள் தான்.
அது இன்னும் ஒரு வார்த்தை சேர்த்து பெரிய ஜீயர் அப்படின்னா பெரிய பெருமாளுக்கே ஆச்சாரியனா இருந்தாரே, அதனால பெரிய ஜீயர். அப்போ மணவாள மாமுனிகளே அருளி செய்த வியாக்கியானம், அதனுடைய அவதாரிகையை ஆரம்பிச்சு பார்த்தோம். அந்த அவதாரிகையில முதல்ல நீங்க எல்லாரும் மனசுல பதிய வைத்துக் கொள்ள வேண்டியது என்னன்னா, சரம பர்வ நிஷ்டை அப்படிங்கிறத நேத்திக்கு அரை மணி நேரம் நிதானமா பார்த்தோம். கடைசியில வியாக்கியானத்தினுடைய மீதி பகுதியை கொஞ்சம் வேகமா சொல்லியிருந்தேன். சரம பர்வ நிஷ்டைன்னா என்ன? பிரதம பர்வ நிஷ்டைன்னா எம்பெருமானை பற்றி மோட்சமடைதல். சரம பர்வ நிஷ்டைன்னா ஆச்சாரிய அபிமானத்தினால மோட்சத்தை அடைதல். ஈஸ்வரனை பற்றினால் பிரதம பர்வ நிஷ்டை, ஆச்சாரியனை பற்றினால் சரம பர்வ நிஷ்டை. இது எங்கே சொல்லி இருக்கிறது? 6 விதமாக பார்த்தோம். முதல்ல சொன்னது எல்லா வேதத்துக்கும் சாரமாக இருக்கக்கூடியது திருமந்திரம். அந்த திருமந்திரத்தினுடைய தாத்பரியம் என்ன என்று கேட்டால், ஆச்சாரியனே தெய்வம்னு சொல்லக்கூடியதுதான் அதனுடைய தாத்பரியம். கீழே பார்த்தோம் இல்லையா, ததீய சேஷத்துவம், உகாரம் என்பது ஆச்சாரியனை குறிக்கும், இப்படி எல்லாம் பார்த்தோம் இல்லையா. அது ஒன்று. இரண்டாவது, பகவானாலே மயர்வர மதிநலம் அருளப்பெற்றவர்களான ஆழ்வார்கள் அவர்கள் சுத்த ஞானத்தினால எதை காட்டினார்கள்? அவர்கள் பாடிய திவ்ய பிரபந்தத்தினுடைய சாரார்த்தம் எதுன்னு கேட்டா ததீய சேஷத்துவம், இல்லைன்னா இன்னொரு முக்கியமான வார்த்தை சரம பர்வ நிஷ்டை. அப்ப சரம பர்வ நிஷ்டையைத்தான் ஆழ்வார்களுடைய திவ்ய பிரபந்தங்களும் காட்டின. அதுக்கப்புறம் நம்மாழ்வார் தன்னுடைய சிஷ்யனான மதுரகவிகளுக்கு நன்றாக உபதேசித்து தன்னுடைய கடாட்சத்தினாலே அவர் அதனை பாடும்படியாக, சரம பர்வ நிஷ்டையை பாடும்படியாக, அப்படின்னா ஆச்சாரியனே தெய்வம் என்று பாடும்படியாகவும் அவருடைய அனுஷ்டானத்திலேயும் நமக்கு காட்டி இருக்கிறாய். உலக பிரசித்தி. மதுரகவி ஆழ்வார்னா பெருமாளை கூட கும்பிட மாட்டார், ஆனால் நம்மாழ்வாரை தான் தெய்வமாக வணங்குகிறார். அவர் பாசுரங்களும் அப்படி, அவருடைய வாழ்க்கையிலே அதை கடைபிடித்தார் அப்படின்னு பார்த்தோம். அதற்கடுத்தபடியாக நம்மாழ்வாரே தானே தன்னுடைய திருமேனி, இன்னைக்கு போய் நம்ம சேவிக்கிற அந்த விக்கிரகம், அவரே நாதமுனிகளுக்கு இதனை உபதேசித்தார். அவரே உபதேசிக்கிறார், எல்லாத்தையும் கொடுத்தார். அவர் கொடுக்கும் போது திரு சாரார்த்தமாக ரகசியத்திரைய அர்த்தங்களையும் கொடுத்து சரமோபாய நிஷ்டை அதையும் கொடுத்தார். அதற்கடுத்தபடியாக அப்படி கேட்டுக்கொண்ட நாதமுனிகள் தான் மட்டும் அதை வைத்துக் கொள்ளாமல் தன்னிடத்துல இருக்கக்கூடிய யோக்கிய விஷயங்கள், அப்படின்னா உயர்ந்ததான சிஷ்யர்கள், அவர்களுக்கும் அதனை உபதேசித்து அவர்கள் சிஷ்யருக்கு என்று உபதேச பரம்பரையாக, இன்றைக்கும் சர்ம பர்வ நிஷ்டை என்பது உபதேச பரம்பரையாக ஸ்ரீ வைஷ்ணவர்கள் காலக்ஷேபங்கள்ல தான் கிடைக்கும். இப்ப நீங்க உபன்யாசத்துல கூட பெரியவர்கள் அவ்வளவா சொல்ல மாட்டாங்க. ஆனா நீங்க காலக்ஷேபத்துல போய் கேட்டீங்கன்னா குரு பரம்பரையாகட்டும், எதுல எடுத்து பாருங்கோ, ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம், ஆச்சாரியனுடைய திருவடிகளே நமக்கு உபாயமும் உபேயமும் அப்படின்னு சொல்லி காட்டுகிறார்கள் இல்லையா. அது நம்முடைய குரு பரம்பரைக்கே இருக்கக்கூடிய ஏற்றம். நீங்க இப்ப அத்வைதிகள் பல பேர் இருக்காங்க, மத்வர்களுடையர்கள் இருக்காங்க, அவங்க கிட்ட எல்லாம் போய் பாருங்கோ, அவங்களுக்கு ஒன்னும் லட்சுமிநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம்லாம் கிடையாது. யாரோ ஒரு ஆச்சாரியன் இருப்பார். ஆதிசங்கரர் சொன்னதே தடுத்து 4 விதமாக பிரித்து சொன்னார்கள்னு பார்க்கிறோம். பௌத்தர் சொன்னதே பல பேர் பிரித்து பேசினார்கள்னு பார்க்கிறோம் இல்லையா. ஆனா அது போல இல்லாமல் நம்முடைய சம்பிரதாயத்தில் குரு பரம்பரையாக பிரதானமா காட்டினது என்ன? ஆச்சாரியனுடைய திருவடி வாரத்துல இருந்தால் நமக்கு நிழலை போல அவர் மோட்சத்தை பெற்றுக் கொடுப்பார். அதுக்கு மேல ரொம்ப முக்கியமானது ஸ்வரூபம், உபாயம், புருஷார்த்தம். இந்த மூன்றுக்கும் எது யாதாத்மிய ரூபம், எது யாதாத்மியம்னா உள்ளுரை பொருள், உள்ளது உள்ளபடி சொல்லுதல். அதனுடைய சாரமான கருத்து என்னன்னு கேட்டா, நீங்க பிரதம பர்வ நிஷ்டையை பார்த்தா ஸ்வரூபம், உபாயம், புருஷார்த்தம் பகவானே ஈஸ்வரனேன்னு நினைச்சீங்கன்னா அது பிரதம பர்வ நிஷ்டை இல்ல. ஸ்வரூபமும் உபாயமும் புருஷார்த்தமும் ஆச்சாரியனே என்று நினைத்தால் அதுதான் சரம பர்வ நிஷ்டை, அதுதான் யாதாத்மிய ரூபம். மேலெழுந்த வாரியா தெரிந்து கொண்டோம் அப்படின்னா நான் ஈஸ்வரனுக்கு அடிமை, ஈஸ்வரனே உபாயம், ஈஸ்வரனுக்கு கைங்கரியம். ஆனா இன்னும் நல்ல ஆழமாக ஒன்றை தெரிந்து கொண்டோம்னா எது எது யாதாத்மிய ஞானம்னு கேட்டா, ஆச்சாரியனுக்கு அடிமை, ஆச்சாரியனே மோட்சத்துக்கு உபாயம், ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் செய்வதே புருஷார்த்தம். இதுதான் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஆசைப்பட வேண்டியது. அதுக்கப்புறம் இந்த சரம பர்வ நிஷ்டைங்கிறது தெருவுல போறவங்க வர்றவங்களுக்கு எல்லாம் சொல்ல முடியாது.
அது பரம ரகசியமாய் இருந்துள்ள நாயனாராச்சான் பிள்ளைன்றவர் சரமபர்வ நிஷ்டை அப்படின்னு அற்புதமான பிரபந்தத்தை கொடுத்திருக்கார். ராமானுசரே தெய்வம், மோட்சத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடியவர் உத்தாரக ஆச்சாரியரான ராமானுசர். அவருடைய திருவடி சம்பந்திகளோட சேர்ந்து சம்பந்தத்தை பெற்று மோட்சத்தை பெறலாம் அப்படிங்கிற கருத்தை காட்டுறோம் இல்லையா? அந்த சரம பர்வனிஷ்டா பிரகாரத்தை இது வரைக்கும் நாம கொஞ்சம் நேற்றுக்கு நிதானமா பார்த்துட்டோம். இப்ப மேல இருக்கிற விஷயத்தை படிச்சு அர்த்தம் சொன்னேன். இப்ப இன்னொரு தடவை சொன்னா உங்களுக்கு நல்லா மனசுல பதிஞ்சிடும். இப்ப யார் சொல்லி கொடுத்தது? இப்ப நம்ம திருவரங்க தமுதனாருக்கு வரணும். இந்த திருவரங்க தமுதனாரால ராமானுச நூற்றந்தாதி ஏன் இப்படி அனுகிரகிக்கப்பட்டது? எதனால திருவரங்க தமுதனார் இப்படி ராமானுச நூற்றந்தாதி என்ற பிரபந்தத்தை அனுகிரகித்தார்? அந்த விஷயத்தை தான் சொல்ல வரார் மாமுனிகள். அப்போ முதல்ல சரமோபாரிய நிஷ்டை, சரம பர்வ நிஷ்டை அப்படிங்கிறத சொல்லிட்டார். சரம பர்வ நிஷ்டை. சரி, இப்ப அதனை எம்பெருமானார் எல்லாருக்கும் காட்டியிருக்கலாம். ஆனா பிரதானமாக பெரிய கோயில் நம்பிகளுக்கு எப்படி காட்டினார் அப்படிங்கிறத அடுத்து சொல்றார். கேவல கிருபையாலே, அவர் எம்பெருமானாரானபடியாலே கேவல கிருபை. ராமானுசர்னு சொல்றோம். எம்பெருமானார்ன்ற வார்த்தையே எதை சொல்லுகிறது? பெருமானார். பொறுமையான சொல்ல, சுவாமின்ற அர்த்தம் மாத்திரம் இல்ல, உபகாரம் செய்யக்கூடியவர்கள், பிறர்க்கு உபகாரம் செய்யக்கூடியவர், பரோபகாரி. எம்பெருமான் அப்படின்னா எனக்கு உபகாரகன், எனக்கு சுவாமி. எம்பெருமானார் அப்படின்னா ராமானுசர் மிக்க கருணையோடு செய்யக்கூடியவர், உயர்ந்த விஷயத்தை எல்லாருக்கும் கிடைக்கணும்னு ஆசைப்படக்கூடியவர். அதனால என்ன பண்ணார்? கேவல கிருப்பையாலே, கருணை ஒன்றே வழியாக, வேற எதனாலையும் கொடுக்கல. சுவாமி எதனால திருவரங்க தமுதனாருக்கு கொடுத்தார்? கருணை. அவருடைய கருணை ஒன்றே காரணமாக தம்மை, இந்த திருவரங்க தமுதனாரை ஆழ்வான் திருவடிகளிலே ஆசிரயிப்பித்து பார்த்தார் ராமானுசர். இவர் ரொம்ப அகங்காரத்துல இருக்கிறார். இவர் உபதேசத்தால திருத்த முடியும், தன்னுடைய கடாட்சத்தால திருத்த முடியும். ஆனால் கீழே சரித்திரம் பார்த்தோம். கூரத்தாழ்வான் தான் ஒரு தடவை ராமானுசர், சரி ஏதோ இந்த நம்பெருமாளுக்கு நாம இருந்து இங்க பண்ற சீர்திருத்தங்கள் பிடிக்கல போல்றது, நம்ம காஞ்சிபுரத்துக்கே போயிடலாம் அப்படின்னு ராமானுசர் கூரத்தாழ்வானை கேட்க, கூரத்தாழ்வான் என்ன பண்ணித்தார்? சுவாமி அப்படியே எடுத்துக்கொள்ளுகிறீர், அவரை திருத்தி பணிகொள்ளும் அப்படின்னு அவர் சொல்றதா எடுத்துக்கலாமேன்னு சொல்ல, இந்த எண்ணம் உமக்கு தானே வந்தது என்று கூரத்தாழ்வானையே கொண்டு நீரே அவரை திருத்தி பணிகொள்ளும் என்று. அப்ப திருவரங்க தமுதனாரை என்ன பண்றார்? நீர் இந்த கூரத்தாழ்வான் திருவடிகளிலேயே ஆசிரயிப்பித்து அவர்கிட்டே பஞ்சசம்ஸ்காரம் பண்ண வச்சுட்டார். தன்முகேன உபதேசத்தருள கேட்டு. அப்ப கூரத்தாழ்வான் தான் முதல்ல உபதேசம் பண்றார். எப்பேற்பட்டவர்! அவருடைய வாழ்க்கையிலாகட்டும், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்லோகம் இல்லையா? மொழியை கடக்கும் பெரும் புகழான் வஞ்சமுக்குறும்பாம் குழியை கடத்தும் நம் கூரத்தாழ்வான் சரண் கூடிய பின்னு பாசுரம் பார்க்க போறோம். அப்பேற்பட்ட கூரத்தாழ்வான், அந்த கூரத்தாழ்வானுடைய உபதேசத்தால என்ன பண்றார்? திருந்துகிறார். தன்முகேன அப்படின்னா கூரத்தாழ்வான் மூலமாக அவருடைய உபதேசத்தை நன்னா கேட்கிறார் திருவரங்க தமுதனார். கூரத்தாழ்வானிட இருந்தா நமக்கு இல்லாத சாத்வீக குணம் தானா வந்துடும். அவரோட இருந்தோம்னா ஆத்ம குணங்கள் தானே வளர்ந்து விடும். எப்படி பகவத்கீதையில கண்ணம், அமானித்துவம், மதம்பித்துவம், அஹிம்சா, சாந்திகி, ஆர்ஜவம்னு சொல்றார். எல்லா ஆத்ம குணங்களுக்கும் ஒருத்தரை சொல்லுங்கோ, சரித்திரத்துல எங்க கிடைக்கும்னு கேட்டா கூரத்தாழ்வான் சரித்திரத்துல பார்க்கலாம். அடியோங்கள் இத கூரத்தாழ்வானுடைய ஆத்ம குணங்கள்னு குழந்தைகளுக்காக, சிறுவர்கள், எளியவர்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஒரு வீடியோவை போட்டிருக்கோம். அந்த ஆத்ம குணங்கள் நிரம்பி இருக்கிறவர் கூரத்தாழ்வான். அப்ப அவருடைய உபதேசம், அவர் ஆச்சாரியனா இருக்காருன்னா அவருடைய சிஷ்யரான திருவரங்க தமுதனாருக்கு கிடைக்காம போயிடுமா? அந்த உபதேசித்து அருளை கேட்டு அவ்வர்த்தத்தை யதா தர்சனம் பண்ணி, இப்ப என்ன பண்றார்? கூரத்தாழ்வான் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தவர் ஆச்சாரியனே தெய்வம்னு காட்டினார். ஆச்சாரியனே தெய்வம்னு சொன்ன உடனே திருவரங்க தமுதனார் என்ன நினைச்சிட்டார்? நமக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற கூரத்தாழ்வானே தெய்வம்னு நினைச்சார். அப்போதான் கூரத்தாழ்வான் சுதாகரித்து கொண்டு, கிடையாது, இதெல்லாம் குருவி தலையிலே பனங்காயை வைக்குமா போல, நாம நீ ஏதோ அவர் சொன்னார்ன்றதுக்காக உமக்கு நான் பஞ்சசம்ஸ்காரம் செய்து ஆச்சாரியனா இருக்கிறனே தவிர எல்லாரையும் தாங்கக்கூடிய, உத்தரிப்பிக்கக்கூடிய வலிமை ராமானுசர் ஒருவருக்கே உண்டு. சத்தியம் சத்தியம் புனர் சத்தியம் யதிராஜோ ஜகத்குருஹு அப்படின்னு சொன்னவர் இல்லையா கூரத்தாழ்வான்? அந்த ஜெகதாச்சாரியாரான ராமானுசரிடத்துலதான் ஆத்ம குண பிராப்தி இருக்கிறது. அவரையே நீர் பற்றும், அவர்தான் உமக்கு, அவருடைய திருவடிகளே தஞ்சம் என்று இரும் அப்படின்னு திருவரங்க தமுதனாருக்கு கூரத்தாழ்வான்
ராமானுசரை காட்டி கொடுக்கிறார். இது வரைக்கும் ராமானுசர் இடத்துல இவ்வளவு ஈடுபாடு அவருக்கு வரல. இவர் சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் எல்லாம் இப்ப ராமானுசர் இடத்துல பாக்குறார். நமக்கு கூட ஒரு சுவாமிகளை, என்ன இந்த சுவாமிகள் இப்படி நடந்து போறார், 10 பேர் சேவிக்கிறாங்க, என்ன அவர் இடத்துல அப்படி பெருமை இருக்கு அப்படின்னு நினைப்போம். யாரோ ஒரு அவர் இடத்துல இருக்க சிஷ்யர் நமக்கு அவருடைய பெருமைகளை எடுத்து எடுத்து சொல்லுவார். அவர் சொல்ல சொல்ல நம்ம அதை கண்ணால பார்த்தோம்னா எப்படி இருக்கும்? இப்போ பெரிய சுவாமிகள் இடத்துலாம் இருக்கும் இல்லையா, நம்ம முதல்ல தூரத்துல இருந்து பார்த்தோம்னா என்ன அவங்க பாட்டுக்கு ஏதோ வராங்க, இப்படி பந்தாவா போறாங்க, 4 பேர் விழுந்து சேவிக்கிறாங்க, ஏதோ மேடையில உட்கார்றாங்க, ஒரே ஆரவாரமா இருக்குன்னு நினைப்போம். அவங்க சிஷ்யர்கள் இடத்துல பழகி பாருங்கோ, அப்பதான் அவருடைய கீர்த்தி, அவருடைய புகழ், எவ்வளவு உயர்ந்தவர் அந்த சுவாமின்னு அவருடைய குணங்களை சொல்ல சொல்ல நாம அதை கண்ணால போய் பார்க்க போறோம். அதை கண்ணால பார்க்க பார்க்க நமக்கு அனுபவம் எப்படி இருக்கும்? அந்த நிலையில தான் ராமானுசர் கூரத்தாழ்வான் எம்பெருமானாருடைய பெருமைகளை எல்லாம் சொல்லி, அவரே சரம பர்வம் நிஷ்டை, அவரிடத்துலதான் சரம உபாயம், ராமானுசரே உபாயம், அவர் திருவடிகளே தஞ்சம் என்று இரும்னு காட்ட இவர் என்ன பண்றார்? அதை தினமும் பார்க்கிறார். அவ்வர்த்தத்தை யதா தரிசனம் பண்ணி எப்பொழுதும் பார்க்கிறார். கூரத்தாழ்வான் அப்படி சொன்னார், ராமானுசர் பார்த்தா அப்படியே நடத்துக்கிறாரே, ஓ இந்த ஆத்ம குணம் ராமானுசரத்துல எப்படி இருக்கே அப்படின்னு எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருந்து அனவரதம் எம்பெருமானார் திருவடிகளை சேவித்து கொண்டு போறான் என்றுள்ள பிள்ளையமுதனார். அதுக்கப்புறம் என்ன ஆயிட்டார்? கூரத்தாழ்வானும் பணித்தார், ராமானுசருடைய குணங்களை கண்ணால அனுபவிக்கிறார். கூரத்தாழ்வான் சொல்ல கேட்டு அதை கண்ணால பார்த்து அனுபவித்து இப்ப எம்பெருமானார் திருவடிகளே சரணம் அப்படின்னு ஆகி ராமானுசருடைய திருவடிகளிலேயே எப்பொழுதும் இருக்கிறார். அனவரதம், கோயிலுக்கே போறதில்ல, வேலையே செய்யறதில்லை, எம்பெருமானார் திருவடிகளையே சேவித்து கொண்டு போறான் என்றுள்ள, அதையே அவர் திருவடிகளை சேவிக்கிறதே வேலையா இருக்கக்கூடிய பிள்ளையமுதனார் அவருடைய திவ்ய குணங்களை இப்ப யோசிக்கிறார். நமக்கு கூட உயர்ந்தவர்களை பார்க்க இவ்வளவு குணங்களை நமக்கே அதை அனுபவிக்க தனக்கு ஒரு பாட்டா வந்துருமே. அதை சொல்றார், திவ்ய குணங்களை தம்முடைய பிரேமத்துக்கு போக்கு வீடாக பேசி அனுபவிக்கும்படி வேண்டும்படியான தசை தமக்கு விளைகையாலும். இப்ப இவரிடத்துல என்ன மாற்றம் ஏற்படுகிறது? திருவரங்கத்தமுதனார் ராமானுசரை பார்க்கிறார், பார்க்க அவருடைய குணங்கள் வருது. அந்த குணங்கள் என்ன ஆகுதுன்னா, இவருக்கு ராமானுசரிடத்துல அவருடைய குணங்களை பார்த்து ஆசை பிறக்கிறது. ரொம்ப ஆசை பிறந்தா அந்த ஆசைக்கு போக்கு வீடு எது? அதை எப்படி வெளிப்படுத்துறது? நமக்கு ரொம்ப ஒருத்தர் இடத்துல ஆசை இருக்குன்னா நம்ம முகத்திலே அந்த மாற்றம் தெரியும். அந்த முகத்தால வெளிப்படுத்தலாம், சிரிப்பால வெளிப்படுத்தலாம், ஆலிங்கனம் பண்ணி வெளிப்படுத்தலாம், விழுந்து சேவிச்சு வெளிப்படுத்தலாம், பெருமையா பேசி வெளிப்படுத்தலாம், பாட்டா பாடி வெளிப்படுத்தலாம். அப்ப பாட்டா பாடணும் அப்படிங்கிற தசைக்கு இவர் வந்துட்டார். திருவரங்கத்தமுதனார் ராமானுசருடைய ஆத்ம குணங்கள், கல்யாண குணங்களை பாட வேண்டும் அப்படின்னு ஆசையாக நினைத்து பாட்டு பாடுற தசைக்கு வந்துட்டார். அதுக்கப்புறம் யோசிச்சு பார்க்கிறார், இவ்வர்த்த ஞானம் சேத்தனருக்கு சுலபமாம்படி பண்ண வேணும் என்கிற தம்முடைய பரம கிருபையாலும். யோசிச்சு பார்த்தார், நாம மாத்திரம் அனுபவிக்கலாமா? நாம் அனுபவிச்ச இந்த கல்யாண குணங்களை, ராமானுசருடைய புகழை எல்லா சேத்தனர்கள், மற்ற ஜீவாத்மாக்கள், நாளைக்கு கலியுகத்துல எத்தனையோ சம்சாரியாய் இருந்து திருந்தி ஒரு பக்தனாகி பாகவதனாகி பாகவதோத்தனாக ஆச்சாரிய சம்பந்தம் பெற்று ராமானுசருடைய குணங்களை பாடணும்னு வரும்பொழுது அப்ப அதுக்கேத்த மாதிரி சுலபமா பாட்டு இருக்க வேண்டாமா? ரொம்ப கடுமையா எழுதிடக்கூடாதே. சுலபமா இருந்தாதானே எல்லார் வாயிலேயும் இந்த பாடல்களை பாடுவார்கள். உயர்ந்ததான இந்த அர்த்த ஞானம், உயர்ந்த அர்த்தம் ராமானுசரை குறித்த அவருடைய கல்யாண குணங்கள், ஆனா அதை சுலபமா இருந்தாதானே அவர்கள் சொல்ல முடியும். அப்ப மாதிரி செய்ய வேண்டும் என்கிற, ஏன் இப்படி நினைச்சார்? அவருக்கு கிருபை. ராமானுசருடைய கருணையால திருவரங்கத்தமுதனார கூரத்தாழ்வானிடத்துல சேர்த்தார். கூரத்தாழ்வானுடைய கருணையால திருவரங்கத்தமுதனார திருத்தி பணி கொண்டார். இப்ப திருவரங்கத்தமுதனார் தன்னுடைய கருணையால நமக்கு நூற்றந்தாதியை கொடுத்தார். இதுதான் வரிசை. ஆச்சாரியார்கள்னு எடுத்தாலே அவங்களுடைய கருணையால தானே எழுதி வைத்தார்கள். ஆழ்வார்கள் பாசுரங்களை பாடினார்கள், அவங்களுடைய பக்தியினுடைய வெளிப்பாடு அது. ஆனா ஆச்சாரியார்கள் ஞானயுக்தர்கள், அவர்கள் ஏன் கிரந்தங்களை எழுதினார்கள்? ஏன் சுவாமி வேற வேலை இல்லையா அந்த பெரியவாச்சான் பிள்ளைக்கு? எதுக்கு 4000 பாட்டுக்கும் வியாக்கியானம் எழுதணும்? நம்பிள்ளை எதுக்கு திருவாய்மொழிக்கு இவ்வளவு விளக்கமா வியாக்கியானத்தை சொல்லி அதை வேற ஏடுபடுத்தணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரம கிருபை, அவ்வளவுதான். நம்ம மேல இருக்கிற கருணை. பிற்காலத்துல இருக்கக்கூடியவன் இழந்து போய்விடக்கூடாதே. கலியுகத்துல சம்சாரத்துல ஏதேதோ வரும், என்னென்னவோ அவங்களுக்கு தடங்கல்கள் இருக்கும். அவர்களுக்கும் இது பயன்பட வேண்டும்னு தானே ஏடுபடுத்தி வைத்திருக்கிறார்கள். அதுக்கு எல்லாமே காரணம் என்ன? பரம கிருபை. அந்த பரம கிருபையாலும்
தாம் எம்பெருமானாருடைய திவ்ய குணங்களை பிரேம அனுகுணமாக பேசுகிற பாசுரங்களாலே. அப்ப யோசிச்சு பார்த்தார், நான் உரைநடையா சொன்னேன்னா அவ்வளவு அவங்களுக்கு மனசுல பதியாது. ஏதோ பெரிய சமஸ்கிருத ஸ்தோத்திரமா பாடினா அவ்வளவு சீக்கிரத்துல எல்லாருக்கும் கிடைக்காது. அப்ப என்ன பண்ணலாம், எளிமையான பாசுரங்களாக பாடுவோமே. எதையுமே பாட்டா படிச்சாக்கா, பாட்டாவே படிச்சுட்டாக்கா ஈஸியா புரிஞ்சிடும் இல்லையா, எளிமையா வந்துடும். அதனால என்ன பண்றார், எம்பெருமானாருடைய திவ்ய குணங்களை, அவருடைய உயர்ந்த கல்யாண குணங்களை பிரேமானுகுணமாக பக்தியோட பாடுறார். ஏதோ கடமைக்குன்னு நீ பல பேர் அவனையோ புகழ்ந்து பேசுவான், நாளைக்கு அவனை இகழ்ந்து பேசுவான், அப்படிலாம் கிடையாது. ராமானுசரை பத்தி பாடும்போது தன்னுடைய பக்தி, அவரிடத்துல இருக்கக்கூடிய பிரேமைக்கு அனுகுணமாக அவர் பேசுகிற பாசுரங்களாலே, அழகான பாடல்களாலே தத் பிரபாவத்தை, தத் பிரபாவம்னா அவருடைய பிரபாவத்தை, ராமானுசருடைய பிரபாவத்தை எல்லாருக்கும் பிரகாசிப்பியா நின்று கொண்டு ராமானுசருடைய பிரபாவத்தை பாசுரங்களால எல்லாருக்கும் சொல்ல வேண்டும் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அப்ப அதுக்கு முன்னாடி இன்னொன்னு யோசிக்கிறார், நமக்கு முன்னாடி யார் இப்படி எல்லாம் பாடி இருக்கிறார்கள்? மதுரகவி ஆழ்வார் ஞாபகத்துக்கு வருது. முன்பு ஆழ்வார் திருவடிகளுக்கு அனன்யார்கரான ஸ்ரீ மதுரகவிகள், அப்படி சேர்த்து படிக்கணும். மதுரகவிகள் யார்? ஆழ்வார் திருவடிகளுக்கு அனன்யார்கரான மதுரகவிகள். ஆழ்வார் திருவடிகள் ஒன்றையே பற்றி இருந்தவர், அதை தவிர வேற தெரியாது. அதுதான் அனன்யார்கர்னு பேர். இவரை தவிர மற்றவங்களிடத்துல போனா அது அந்நியார்கம், இது அனன்யார்கம். அப்படின்னா வேற ஒருத்தருக்கு ஆட்படாதவர் மதுரகவிகள். வேற ஒருத்தருக்குன்னு யார சொல்றார்? பகவானையே சொல்றார். நாம என்ன சொல்லுவோம், சுவாமி சம்சாரிகளை விட்டு ஆழ்வாரை பற்றணும், ஆழ்வாரை பற்றி விட்டு பெருமாளை பற்றணும்னு சொல்றோம். அவர் மாத்தி சொல்லிட்டார், சம்சாரிகள் பகவானை பற்றுவார்கள், நாம பகவானை பற்றிய ஆழ்வாரை பற்ற வேண்டும் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அப்போ மதுரகவிகள் எப்படி இருந்தார்? எம்பெரும் ஆழ்வாரே, மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரே தெய்வம் என்று இருந்தார். அனன்யார்கரான மதுரகவிகள் அவர் என்ன பண்ணார்? ஸ்வநிஷ்டாகத ரூபேனவும், அவர் ஸ்வநிஷ்டாகத தன்னுடைய நடத்தையின் மூலமாகவும், கதன ரூபேவனவும் அப்படின்னா கதனம் அப்படின்னா அவருடைய நடவடிக்கை செயல்கள், அவருடைய நிஷ்டை, அவருடைய செயல்கள்ல என்ன தெளிவா தெரியுது? நம்மாழ்வாரே தெய்வம் அப்படின்னு நடந்து காட்டினார், அவருடைய செயல்கள் மூலமாக வாழ்ந்து காட்டினார். ரூபேனவும் பர உபதேச ரூபேனவும், பரோபதேசம் மற்றவர்களுக்கு உபதேசம் செய்கிறபடியாலும். எது? கண்ணினுன் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்னப்பனில் நன்னி தென்குருகூர் நம்பி என்ற கால்னு பாடினார் இல்லையா. 11 பாசுரம், பிரதானமா 10 கணக்கா சொல்லுவாங்க, 11 பாசுரம். அந்த பரோபதேச ரூபேனவும் உஜ்ஜீவனார்த்தத்தை, எது உஜ்ஜீவனம்? ஆத்மாவுக்கு நடந்தா உஜ்ஜீவனம், சரீரத்துக்கு நடந்தா ஜீவனம். நம்ம சோறு சாப்பிடுறது சரீரத்துக்கு, இது போல வியாக்கியானங்களை கேட்கிறோம், காலக்ஷேபம் கேட்கிறோம், பாகவத விஷயங்களை கேட்டோம்னா ஆத்ம உஜ்ஜீவனம். அப்ப உஜ்ஜீவனார்த்தத்தை, அப்ப நம்மாழ்வாரே தெய்வம் என்கின்ற உபதேசம் மூலமாக ஆத்ம உஜ்ஜீவனார்த்தத்தை லோகத்துக்கு வெளியிட்டருளினா போலே பார்க்கிறார் திருவரங்க தமுதனார். நம்மாழ்வார் அவருடைய ஆச்சாரியரான மதுரகவி ஆழ்வார் அவருடைய ஆச்சாரியனான நம்மாழ்வாரை குறித்து நடந்துக்கிறதும் அவரை மாதிரியே, அவருக்கு ஏத்த மாதிரி அவரே ஆச்சாரியனே தெய்வம்னு நடந்துக்கிறார். பாட்டிலேயும் அதை போலயே பாடி இருக்காரே, அதை பாடி எத்தனை பேர் இன்று பெருமை அடைகிறார்கள். அவர் பாடின அந்த கண்ணினுன் சிறுத்தாம்பு பாசுரத்தை கொற்றுதான் நாதமுனிகளே 4000 பாசுரத்தை பெற்று இருக்கார். அது தொடர்ந்து இன்றளவும் குரு பரம்பரா பூர்வமாக உபதேச பரம்பரையாக வந்திருக்கிறதே அப்படிங்கிறத நினைத்து இவர் என்ன பண்றார்? தாமும் ஸ்வநிஷ்ட கதன ரூபத்தாலும். இப்போ திருவரங்கத்தமுதனார் என்ன பண்றார்? மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரை குறித்து எப்படி நடவடிக்கைகளை செய்தாரோ, எப்படி செயல்களை செய்தாரோ, எப்படி வாழ்ந்தாரோ, அதே போல இவரும் ராமானுசரை குறித்து வாழ்கிறார். ஸ்வநிஷ்டா, தன்னுடைய நிஷ்டை ராமானுசரிடக்கே என்று இருக்கக்கூடியதை கதன ரூபத்தாலும், தன்னுடைய வாழ்க்கை நடத்தைகளாலும், பரோபதேசத்தாலும், அதே போல இவரும் ராமானுசரை குறித்து உபதேசங்களை மக்களுக்கு சொல்லணும் என்ற பரோபதேசத்தாலும் அவரை போலே சங்கிரகேனாய 10 பாட்டாக வன்றிக்கே. நம்மாழ்வாரை குறித்து மதுரகவி ஆழ்வார் ரொம்ப உயர்ந்தவர் தான் நம்மாழ்வார். ஆனா 10 பாட்டு தான் பாடியிருக்கார். 10ன்னா 11, ஒன்னுன்றது பெருசா எடுத்துடக்கூடாது. 10ன்னா 11 பாட்டை 10ன்னு சொல்லலாம், 1100 பாட்டே 1000ன்னு சொல்றோம் இல்லையா. அது போல 10 பாட்டு தான் பாடியிருக்கார்.
அஜய்ய இது என்னது ஆச்சாரியனுடைய பெருமையை சொல்லணும்னா 10 பாட்டு தான் பாடுறதா என்று பறக்க கொண்டு அதை நன்றாக விவரித்து சொல்ல வேண்டும் என்று ஆச்சாரிய அபிமான நிஷ்டர்க்கு இதுதான் அண்டர்லைன் பண்ணிக்கணும். ராமானுஜ நூற்றந்தாதி எதற்காக கொடுக்கப்பட்டதுன்னா ஏதோ தெருவில் போற வர்றவங்க எல்லாம் பார்த்து பிரயோஜனமே இல்லை. யாருக்கெல்லாம் ஆச்சாரிய அபிமான நிஷ்டை இருக்கிறதோ அவர்களுக்கு ஞாதவியார்த்தங்களை எல்லாம் அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஞானத்தை எல்லாம் ஒருத்தனுக்கு ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் என்ற நிஷ்டை இருக்கிறவன் எதை தெரிஞ்சுக்கணும்? அவன் தெரிந்து கொள்ள வேண்டிய அந்த அர்த்தங்களை எல்லாம் அறிய வேண்டிய அர்த்தங்களை எல்லாம் இப்பிரபந்த முகேன அருளி செய்கிறார். இந்த ராமானுஜ நூற்றந்தாதி என்கின்ற அழகான இந்த பிரபந்தத்தின் மூலமாக அருளி செய்கிறார். எம்பெருமானார் திருவடிகளிலே பிரேமமுடையவர்களுக்கு சாவித்திரி போலே இது நித்திய அனுசந்தேய விஷயவானமாகவும் வேணும் என்றாய்த்து பாட்டு தோறும் திருநாமத்தை வைத்து 108 பாட்டாக அருளி செய்தது. எப்படி காயத்ரி என்பது ஒரு 108 எண்ணிக்கையில சொல்லணும்னு சொல்றோம், அதே போல இவர் என்ன பண்ணார், இது ஒரு பிரபன்ன காயத்ரியா இருக்கணும். அப்படின்னா எம்பெருமானார் திருவடிகளை ஆசிரியத்திருக்கக்கூடியவர்கள் ராமானுஜ தாசர்கள் அவர்கள் அனைவருமே எப்படி வேதத்தை கற்றவர்கள் காயத்ரி மந்திரத்தை சொல்றாங்களோ அது போல ராமானுஜ தாசர்கள் எல்லாம் 108 தடவை ராமானுசா 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 என்று அவருடைய குணத்தை பாடக்கூடிய திருநாமங்களால சொல்ல வேண்டும் என்று 108 பாட்டாக அருளி செய்தது. அதனால 108 பாசுரங்களால நமக்கு அருளி செய்திருக்கிறார். ஆகையாலே இத்தை பிரபன்ன சாவித்ரி என்றாய்த்து. அதனாலதான் இந்த பிரபந்தத்திற்கு பிரபன்ன சாவித்ரி. கீழே சொல்லிட்டேன், பிரபத்தி பிரபத்தி செய்தவர்கள் பிரபன்னர்கள். பிரபத்தின்றது சரணாகதி. சரணாகதி என்பது நாம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம், அதுல பிரதம பர்வ நிஷ்டைன்னா ஈஸ்வரனே உபாயம் என்று இருந்தால் அது பிரதம பர்வ நிஷ்டை இல்ல. ராமானுசரே உத்தாரக ஆச்சாரியன், அவர்தான் மோட்சத்தை பற்றி கொடுக்க போகிறார். அவரை நமக்கு காட்டி கொடுத்தது நம்முடைய ஆச்சாரிய சம்பந்தம் என்று இருக்கக்கூடியவர்கள் பிரபன்னர்கள். அப்ப பிரபன்னர்களாக இருக்கக்கூடிய நாம் எல்லாம் அப்படின்னா கொடுக்க போறது பெருமாள் தான், ஆனா ராமானுசர் தானே கட்டாயமா நமக்கு நடத்தி கொடுக்கிறார், மோட்சத்துக்கே காரணம்னு பார்த்தோம் இல்லையா. அதனால இதற்கு பிரபன்ன சாவித்ரி என்றாய்த்து. நம் முதலிகள் அருளி செய்தது, முதலிகள்னா பூர்வாச்சாரியார்கள், பெரியவர்கள், அடியார்கள், சுவாமிகள் அவர்களெல்லாம் சொல்லிக் கொடுத்தார்கள் என்பதோடு உயர்ந்தவரான பெரிய ஜீயர் மணவாள மாமுனிகளுடைய அற்புதமான வியாக்கியானம் அதனை அனுபவித்து முடித்தோம். இப்போ பிள்ளை லோகாரிய ஜீயர், பிள்ளை லோகம் ஜீயர் நீங்க எப்படி பார்க்கணும்னா, உங்களுக்கு அனுப்பப்பட்ட பல பேர் இந்த குழுவில் இருக்கிறவர்கள் சீரிய நான்மறை செம்பொருள் என்ற குழுவில் ரகசிய கிரந்த காலக்ஷேபம் கேட்கறவங்களுக்கெல்லாம் நோட்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அது நோட்ஸ் கிடையாது, பிரபந்தத்தினுடைய டவுன்லோட் எல்லாம் acharya.org அப்படிங்கிற இடத்துல இருக்கு. அதுக்குள்ள போய் வியாக்கியானம்னு தேடுங்கோ. அந்த வியாக்கியானத்துக்குள்ள போனீங்கன்னா ராமானுஜ நூற்றந்தாதின்னு இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா ஜீயருடைய பிள்ளை லோகம் ஜீயருடைய வியாக்கியானம் அப்படின்னு இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை வச்சுக்கிட்டீங்கன்னா அதுல எப்படி இருக்கும்னா ஒரு கோடு போட்டிருப்பாங்க ஒரு பக்கத்துல நடுவுல. அந்த கோடுக்கு மேல பாத்தீங்கன்னா பெரிய ஜீயர் வியாக்கியானம், அந்த கோடுக்கு கீழே பாத்தீங்கன்னா பிள்ளை லோகாரிய சீயர் அப்படின்னா பிள்ளலோகம் ஜீயருடைய வியாக்கியானம். அப்படி பார்த்து நம்ம தொடர்ந்து இனிமே பார்க்கலாம். இப்போ ஒவ்வொரு பக்கமாக வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ புரியும். நான் இப்போ லேப்டாப்ல காட்டி சொல்லி கொண்டு இருக்கிறேன் பல பேருக்கு. புத்தகமா பாத்தீங்கன்னா கோடுக்கு கீழே இருக்கிறது பிள்ளை லோகம் ஜீயர் வியாக்கியானம். இதை மனசுல வச்சுக்கணும். 108 பாட்டு இப்படிதான் பார்க்க போறோம், சரியா? சரி, சுவாமி பிள்ளை லோகம் ஜீயர் எப்படி சொல்ல போறார், அவருடைய வியாக்கியான அவதாரிகையினுடைய சாரார்த்தம் என்ன? ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா, பொதுவாகவே நீங்க நம்முடைய ஆழ்வார்களுடைய பாசுரங்களுக்கெல்லாம் வியாக்கியானம் திருப்பாவை எதை எடுங்கோ, பல பிரபந்தங்களை எடுத்து அதனுடைய வியாக்கியானம் பார்த்தீங்கன்னா எப்படி பொதுவா இருக்கும். ஷேப்பதியாய் அவாப்த சமஸ்த காமனாய் சமஸ்த கல்யாண குணாத்மகனான சர்வேஸ்வரன் தன்னுடைய கருணையாலே முதல்ல வேதங்களை கொடுத்தார், வேதங்களை கொடுத்து அதுக்கப்புறம் கர்ணகலேபரங்களை முதல்ல கர்ணகலேபரங்களை கொடுத்தார், அதுக்கப்புறம் வேதங்களை கொடுத்தார், வேதத்தை சொல்றதுக்காக முனிவர்களை எல்லாம் படைப்பித்தார், இதிகாச புராணங்களை படைப்பித்து நமக்கு சொல்லிக் கொடுக்க பார்த்தார். இப்படின்னு தொடர்ந்து சொல்லி அதுக்கு மேல சரி இவரே போய் அவதாரம் எடுத்தார், பகவானே போல பல அவதாரங்களை எடுத்தார். ஓ நாம என்ன இருந்தாலும் விஜாத்தியன்
அப்ப சஜாத்தியனை கொண்டுதான் இவர்களை திருத்த வேண்டும் என்பதற்காக ஆழ்வார் போன்றவர்களை அவதரிப்பித்தார். ஆழ்வார்கள் எல்லாம் யார்? எம்பெருமான் இடத்துல இருக்கக்கூடிய ஆயுதங்கள், ஆபரணங்கள், இதெல்லாம் தானே ஆழ்வார்களாக பிறந்திருக்கிறார்கள். திவ்ய சூரிகள், நித்திய சூரிகள் ஆழ்வார்களை அனுப்பினார். அவங்க வந்தாங்க, பக்தியில பாடினார்களே தவிர திருத்தறதுக்கு முயற்சி செய்யல. அதனால ஆச்சாரியர்களை பிறப்பித்தான். அந்த ஆச்சாரியர்கள் தங்கள் உபதேச மார்க்கத்தால மக்களை திருத்தினார்கள். அந்த ஆச்சாரியார்களுக்குள்ளே ராமானுசர் தலை சிறந்தவர். இப்படித்தான் பொதுவாகவே வியாக்கியானம். நீங்க சாதாரணமா நீங்க எந்த வியாக்கியானத்துக்கும் அவதாரிகை சொல்லுங்கன்னு சொன்னீங்கன்னா இப்படி சொன்னாலே போதும் இல்லையா? அதே சைலியில இப்ப பிள்ளைலோகாச்சாரியார் சொல்ல, பிள்ளைலோகம் ஜீயர் அவர் என்ன அருளி செய்கிறார் அப்படின்னு கேட்டா எல்லாருக்கும் தெரிஞ்சது. பெருமாள் என்ன பார்த்தாராம்? நாம வைகுந்தத்துல இருக்கிறோம். வைகுந்தம் வர்றது இன்னைக்கு சம்சாரத்துல இருக்கக்கூடிய அனைவருக்குமே தகுதி இருக்கக்கூடிய இடம் வைகுண்டம். ஐயோ, இந்த வைகுந்தத்துக்கு வராம இந்த ஜீவாத்மாக்கள் இப்படி சம்சாரத்துல கஷ்டப்படுகிறதே அப்படின்னு பார்த்த பெருமாள் தன்னுடைய கருணையினாலே ஆழ்வாரை பிறப்பித்தான். ஆழ்வார் மூலமா பிரபந்தங்களை எல்லாம் கொடுத்தான். அவர் ஆழ்வார் மூலமா அடுத்த மதுரகவி ஆழ்வாருக்கு கொடுத்தான். மதுரகவி ஆழ்வார் மூலமாக நாதமுனிகளுக்கு கொடுத்து அதுக்கப்புறம் ஆச்சாரிய பரம்பரை வர, அந்த ஆச்சாரிய பரம்பரையிலே தன்னுடைய பிரதானமாக இருக்கக்கூடிய ஆதிசேஷன், அந்த ஆதிசேஷனையே ராமானுசனாக பிறக்க சொல்லி அந்த ராமானுசர் மூலமாக உலகத்தை திருத்தினார். இந்த ராமானுசருடைய குணங்களை பார்த்து அனுபவித்தவரான திருவரங்கத்தமுதனார் உயர்ந்ததான ராமானுசன் உற்றந்தாதி என்ற 108 பாசுரங்களை நமக்கு அருளி செய்தார் அப்படின்னு சொல்லப்படுறார். இதுதான் சுருக்கம். ஆனா எளிமையா பார்த்துடலாம். ஏன்னா படிச்சு உங்களுக்கு அர்த்தம் சொல்ல சொல்ல புரிஞ்சிடும். இன்னைக்கு எந்த அளவு படிக்க முடியுமோ அந்த அளவுக்கு பார்த்து அனுபவிப்போம். இதுல ரொம்ப கஷ்டப்பட்டு தெரிஞ்சுக்கிற விஷயமே இல்லை. அடியன் படிக்க படிக்க உங்களுக்கே அர்த்தம் புரிஞ்சிடும். கஷ்டமா இருக்கிற இடம் மாத்திரம் கொஞ்சம் நின்று உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன அவருடைய அவதாரிகை படிக்கிறோம். பிள்ளை லோகாரிய சீயர் அருளி செய்த வியாக்கியான அவதாரிகை ஸ்ரீயப்பதியாய் பரம காருணிகனான சர்வேஸ்வரன். இது முதல்ல ஒண்ணுன்னா பார்த்துட்டு போயிடலாம். முதல்ல ஸ்ரீவைகுண்டத்துல பெருமாள் இருக்கும் இருப்பு அதை சொல்ல போறார். அது எப்பேற்பட்டவர்? அங்க உட்கார்ந்து இருக்கிற பெருமாள் யார்? ஸ்ரீயப்பதி பரமாத்மா அப்படின்னு சொன்னாலே திருமால் ஸ்ரீயப்பதி பிராட்டியோடு கூடிய எம்பெருமானுக்கு தானே பெருமையே. அதனால ஸ்ரீயப்பதியாய் புருஷகார பூதையான மகாலட்சுமி தாயாருக்கு கேள்வனாய் கணவனாய். அடுத்து பரம காருணிகனான கருணை காருணிகம் பரம காருணிகன் இருக்கிறதுல உயர்ந்த கருணைன்னு கேட்டா சர்வேஸ்வரனுக்கு தானே. அப்ப சர்வர்க்கும் ஈஸ்வரனானவன் கருணையோடு கூடியவன் ஸ்ரீயப்பதி அந்த எம்பெருமான். ஸ்லோகத்தை சொல்றார். 2 ஸ்லோகங்களை எடுத்து காட்டியிருக்கார். வைகுண்டேது பரேலோகே ஸ்ரீ சகாயோஜனார்த்தனஹ உபரப்யாஹ பூமி நீலாப்யாஹ சேவிதஹ பரமேஸ்வரஹ. இது முதல் ஸ்லோகம். ஸ்ரீவைகுண்டத்துல பெருமாள் எப்படி இருக்கார்? ரெண்டுமே அந்த ஸ்லோகத்தை சொல்லக்கூடியதுதான். வைகுண்டேது பரேலோகே அதுதான். இன்னைக்கு சுவாமி எண்ணிலும் வரும் கண்ணன் அப்படின்னு வேலுக்குடி சுவாமி அற்புதமா ஒரு கேலண்டர் ரிலீஸ் பண்ணியிருக்கார். 1 ஒரு எண்ணிக்கை, எண்ணிலும் வரும் கண்ணன் ஆழ்வார் பாசுரம் அதை வச்சு எழுதியிருக்கார். அப்போ 1ன்ற எண்ணிக்கை எதை குறிக்கும்னா பரமபதம். அதை முதல்ல சொல்றாரு பாருங்க. வைகுண்டேது பரேலோகே இருக்கிறதுலே பரமமான உலகம். அதற்கு விகுண்டம் வைகுண்டம். வைகுண்டம் என்ற பெயரை உடைய உயர்ந்த இந்த லோகத்திலே ஸ்ரீ சகா யோஜனார்த்தனஹா பெருமாள் தனியா இல்ல, ஸ்ரீ சகா பிராட்டியோடு இருக்கிறவனாய். அங்க இருந்து எல்லாருக்கும் எப்படி காட்சி கொடுக்கிறார்? பெருமாள் தனியா காட்சி கொடுக்கல, தன்னுடைய மகாராணிய பக்கத்துல உட்கார வச்சு மகாலட்சுமி தாயாரோடு எல்லாருக்கும் காட்சியை கொடுத்து கொண்டு, அது மாத்திரம் இல்ல உபாபியாகா மேல பூமி நீலாபியாகா சேவிதா. அது மட்டுமல்ல, சுத்தி இருக்கக்கூடிய மற்ற சேட்டி ஜனங்கள் பூமாதேவி நீலாதேவி சகிலர்களாக. அப்போ மகாலட்சுமி தாயார் பிரதானமா இருக்கிறார், பூமி நீலாவி தாயார்களும் இருக்கிறார்கள். வலதுபுறத்துல மகாலட்சுமி தாயார் இருப்பா, பூதேவி நீலாதேவி தாயார்கள் இடது பக்கத்துல அமர்ந்திருப்பார்கள். அப்ப சுத்தி இருக்கிறவர்கள் எல்லாம் யார்? இவர்களெல்லாம் சேவிதகா. அப்ப பிராட்டியும் பெருமாளும் இருக்கிறத பார்த்தா பூமி நீலாதேவியே சேவிக்கிறாப்புல இருக்கிறது. சேவிதகா பரமேஸ்வரஹா ஈஸ்வரன் பரமேஸ்வரன் பரம ஈஸ்வரன்.
உலகத்தையே தன்னுடைய ஆளுமைக்கு அடியிலே வைத்திருக்கக்கூடிய பரமமான ஈஸ்வரன். அப்ப பெருமாள் எப்படி உட்கார்ந்திருக்கார்? முதல் ஸ்லோகம் பார்த்துட்டோம். இன்னொரு ஸ்லோகம் எல்லாருக்கும் பல பிரபலமாக தெரிந்த ஸ்லோகம். வைகுண்டே து பரே லோகே ஸ்ரீயாசார்த்தம் ஜகத்பதிஹி ஆஸ்தேர் விஷ்ணு ரச்சிந்தியாத்மா பக்தைஹி பாகவதை சஹா. எப்படி பெருமாள் உட்கார்ந்திருக்கார்? வைகுண்டே து பரே லோகே, வைகுண்டம் என்ற பெயரை உடைய உயர்ந்த அந்த மேலான லோகத்திலே ஸ்ரீயாசார்த்தம் ஜகத்பதிஹி, பிராட்டியோட கூட அமர்ந்திருக்கிறான். யார்? ஜகத்பதி, இந்த உலகத்துக்கே தலைவன் சுவாமியான ஜகத்பதி ஸ்ரீயாசார்த்தம் பிராட்டியோடு கூடியவனாக அமர்ந்திருக்கிறான். ஆஸ்தேர் விஷ்ணு ரச்சிந்தாத்மா, அந்த உயர்ந்தவனான அந்த எம்பெருமான் பக்தைஹி பாகவதை சஹா, தனியா இல்லை, சுக்தி பக்தர்களாலும் பாகவதர்களாலும் சூழப்பட்டவனாய் அவர்களுக்கு காட்சியை கொடுத்து கொண்டு அவர்கள் சாமகானத்தை ஹா ஹூ ஹா ஹூன்னு பாட அதை கேட்டுக்கொண்டு ஆனந்தமாக அமர்ந்திருக்கிறான் அப்படின்னு சொல்றார். பக்தைஹி பாகவதை சதா, பக்தர்கள்னா மனநசீலர்கள், மனசால பகவானே நினைச்சா பக்தன். பாகவதன்னா ஓடி ஆடி கைங்கரியம் பண்றவன். இப்ப பார்க்கணும் இல்லையா? முனிவர்களும் யோகிகளும், பக்தன்னா முனிவன், பாகவதன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா உட்காரக்கூடாது. சுவாமி நாமெல்லாம் பாகவதன் அப்படின்னுட்டு வீட்டிலே உட்கார்ந்தா பாகவதன் இல்லை, கைங்கரியம் செய்யணும். அப்போ ஓடி ஆடி துடிச்சு கைங்கரியம் பண்றவன் இல்லையா, யோகிகள்னு பேர். அதைத்தான் பாகவதை சஹா. அப்ப பெருமாள் இப்படி வைகுண்டத்துல நித்திய ஆனந்தத்தோடு கால தேச பரிமாணம் எதுவும் இல்லாமல் ஆனந்தம் 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 அப்படி இருக்கக்கூடிய அந்த பகவான் என்கிறபடியே நித்திய விபூதியிலே போகோபகரணனாயிருந்து பெருமாள் நித்திய விபூதியில இருக்கிறார். எது? பரமபதத்துல. மற்றவர்களுக்கு போகத்தை கொடுக்கக்கூடியவனா இருக்கிறார். போக உபகரணனாய். போகத்துக்கு உபகரணம்னா என்ன? எல்லாரும் வீட்டுல டிவி பார்க்கறோம், அதுதான் உபகரணம். அது அவனுக்கு போகமா இருக்கு. சில பேருக்கு எதையோ சாப்பிட்டா உபகரணம் போகம். இப்ப அங்க இருக்கக்கூடிய பரமபதத்துல இருக்கக்கூடிய பரமபத வாசிகளுக்கு எது போக உபகரணம்னா பகவான் தான். அவனை பார்க்க பார்க்க அவனுடைய குணங்களையும் அவனுடைய திருமேனியையும் அவனுடைய சௌந்தரியங்களையும் அனுபவித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அப்போ போகம் நல்ல இனிமையை கொடுப்பவனாய் லீலா விபூதியில் அந்த பெருமாள் யோசிக்கிறார். லீலா விபூதியில் எப்படி இருக்காங்க? திரிகுண பிரகிருதி சம்சர்க்கத்தாலே யோசிக்கிறார். இதெல்லாம் முமுட்சுப்படியில இந்த ஸ்லோகம் பார்த்திருக்கிறீங்க. திருப்பூத் விபூதியிலே பரிபூர்ணானுபவம் நடவானிற்க உண்டதொரு காட்டாதே தேசாந்தரகதனான புத்திரன் பக்கலிலே பித்ருஹதயம் கிடக்குமாப்பலே சம்சாரிகள் பக்கலிலே திருவுள்ளம் குடிபோய். மனப்பாடமா பல தடவை படிச்சிருக்கீங்க இல்லையா? அதை தான் சொல்றார். லீலா விபூதியில் நம்ம சம்சாரம் என்ற இந்த லீலா விபூதியிலே திரிகுண பிரகிருதி சம்சர்க்கத்தாலே இந்த ஜீவாத்மாக்களும் மோட்சத்துக்கு போய் அனுபவிச்சிருக்கணும். ஆனா என்ன பிரச்சனைன்னா அவங்களுக்கு 3 குணங்களினுடைய சேர்க்கை. இந்த பிரகிருதி சம்பந்தம் என்பது எதை கொடுக்கிறது? இந்த பஞ்சபூதங்களாலான சரீரமோ இந்த பூமியோ இதை நம்ம இந்த ஜீவாத்மாவை எதுல போய் அழுத்துகிறதுன்னு சொன்னா முக்குணங்களின் சேர்க்கை. சத்துவகுணம், ராஜசகுணம், தாமசகுணம், இந்த முக்குணங்களின் சேர்க்கை. நாம எதை பார்த்தாலும் இது சத்துவகுணமா? ஒரு பொருளை பார்க்கிறோம், நல்ல செவப்பா ஒரு நிறத்தை பார்த்தா போகக்கூடாது, அது ராஜசகுணம்னு பேர். கருப்பா ஒரு குணத்தை போய் ஒரு சட்டை, நம்ம சம்பிரதாயத்துல சிவப்பு சட்டை அணிய மாட்டார்கள், கருப்பு சட்டை அணிய மாட்டார்கள். ஏன் சுவாமி? ரெண்டுமே சிவப்புன்னு சொன்னா ராஜசகுணம், கருப்புன்னு சொன்னால் தாமசகுணம், இருட்டு, அக்ஞானம், அந்தகாரம், தூக்கம். சிவப்புன்னா துடிப்பு. சிவப்புன்னாலே பாருங்க ரத்தம், அது இது துடி இடி வெட்டு குத்துன்னுவோம், பார்த்துருக்கீங்களா? அது ரெண்டுமே கூடாது சம்பிரதாயத்துல. அதே மாதிரி பெரியவர்கள் செய்யறதுனா இருக்கட்டும், பொதுவாக வெள்ளை உடுப்பு தான் போடணும். நீங்க நல்ல வித்வான்கள், கற்று தேர்ந்த வித்வான்களை பாருங்க, இந்த மஞ்சள் உடுப்பு போடுறது, பச்சை கருப்பு எதையுமே போட மாட்டாங்க, வெள்ளை உடுப்பு தான். ஏன்? சத்துவகுணசீலனா இருக்கணும். நம்ம எல்லாருமே எப்பவுமே போறோம். இப்போ பெண்களுக்கு என்ன பண்ற சுவாமி, வெள்ளை உடுப்பு போடக்கூடாதுன்னு சொன்னா பிரைட் லைட் கலர்ஸ்ல போடணும், அந்த மாதிரி சொல்லி கொடுப்பார்கள், தெரிஞ்சுக்கோங்க. அப்ப ஆண்கள் என்ன பண்ணணும்னா, நமக்கெல்லாம் வித்தியாசமே இல்லையே, நம்ம என்ன யாராவது விதவைன்னு சொல்லிட போறாங்களா? என்ன சொல்ல போறாங்க? வெள்ளை உடுப்பு எப்பவுமே வஸ்திரமோ நம்ம போட்டுக்கிறது எதுவுமே வெளுப்பா இருக்கணும். ஏன்? சத்துவகுணம். அதுதான் நமக்கு சத்துவகுணத்தை வளர்க்கும். நம்ம உலகத்தில் நம்ம பார்க்கிறவர்களுக்கும் சத்துவகுணமா இருக்கணும். அதனால ஆனா என்ன நடக்கிறதுன்னு கேட்டா, இந்த சம்சாரத்துல இருக்கிற வரைக்கும் இந்த 3 குணங்களினுடைய தொடர்ச்சி. காலங்காத்தால இருந்தோம்னா நல்லா இருக்கும். இப்ப சென்னை மாநகரத்துல அடிக்கிற வெயில பார்த்தா முடியல அப்பான்றான். யாராவது எதிரில் தள்ளிப்போயா
அப்படின்னு கோபமா பேசுறான். ஏன்? வெயில், தாபம். அதே சமயத்துல மயங்கி போறான் பல இடத்துல. அப்போ நமக்கு காலத்தால ஏற்படுது, பார்க்கறதுனால ஏற்படுது, பொருள்களால ஏற்படுது, உணவுனால ஏற்படுகிறது. சில பேருக்கு பிரகிருதி, அவர் பிறவியே பார்த்தீங்கன்னா கடுகடுகடுன்னு இருப்பாருன்றோம். பிறவியே சில பேர் மந்தமா இருக்கிறான்னு சொன்னா அதெல்லாம் முக்குணங்களின் சேர்க்கை. நம்முடைய கர்மானுகுணமாக நமக்கு சரீரம் கிடைக்குது. நம்மளுடைய வாசனை ருச்சிகளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ்க்கையிலே இதை அனுபவிக்கிறோம். அதை சொல்றார் லீலா விபூதியில். திரிகுண பிரகிருதி சம்சர்க்கத்தாலே, 3 குணங்களினுடைய இந்த சேர்க்கையாலே ஜீவ வர்க்கங்களுக்கு நித்திய சூரிகளைப் போல இந்த ஆனந்த ரசத்தை அனுபவித்து வருகைக்கு யோக்கியதை உண்டாயிருக்க செய்தேயும். சேர்த்து படிக்கணும். இந்த ஜீவாத்மாக்கள்னா நம்மளும் தான். நான் சொல்றவன், நீங்க கேட்கறது, நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய எல்லாருக்குமே எப்படி பரமபதத்தில் இருக்கக்கூடிய நித்திய சூரிகள் எல்லாம் பகவானை போக உபகரணமாக அனுபவிக்கிறார்களோ அதே போல நமக்கும் தகுதி இருக்கு. யோக்கியதை அப்படின்னா அருகதை. அந்த அருகதை, அந்த தகுதி நமக்கும் இருந்தாலும் நாம என்ன பண்ணிட்டோம்? ஒழிக்க ஒழியாத, நம்மோடு சுவடறியாதே, நம்மோடு உறவறியாதே சம்சார சாகரத்தின் பெருக்குச்சுழியிலே அகப்பட்டு பெருமாள் யோசிக்கிறார். ஐயோ, இந்த சம்சாரிகள் எல்லாம் இருக்கானே, இவனும் இவங்களை போல. உங்களுக்கே தெரியும், ஒரு அம்மா அப்பா, சொந்த வீடு இருக்கு, ஆனந்தமா இருக்கு, எல்லாம் இருக்கு. அந்த அம்மா கிட்ட இருந்து ஒரு 2-3 பிள்ளைகள் மட்டும் இல்லை, நானே கஷ்டப்பட்டு முயற்சி செய்து நான் வாழ்க்கையில முன்னுக்கு வரேன்னு சொல்லிட்டு எங்கேயோ வெளியூர்ல போய் ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம திணறி முக்காடி கஷ்டப்படுறான். அப்ப அந்த தாய் தந்தை என்ன நினைப்பாங்க? ஏண்டா, எல்லா சுகமும் இங்க இருக்கேடா, அப்பா அம்மான்ற உறவை மறந்துட்டு போறியே. அப்பா அம்மான்னு தெரிஞ்சா நீ எங்க கூட இருப்பியே. அப்பான்ற அம்மான்ற உறவை மறந்து போய் நீ எங்கேயோ போய் நான் கஷ்டப்பட்டு நான் என்ன பாத்துக்கிறேன்னு போறியேடா அப்படின்னு வருத்தப்படுவாங்களா இல்லையா? அத போல பெருமாள் வருத்தப்படுறார். என்ன, எதனால நம்மெல்லாம் சம்சாரத்துல கஷ்டப்படுறோம்? பகவானுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய சம்பந்த ஞானம் இல்லை. நவவித சம்பந்தம், பகவானுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம், உறவு என்பது நித்தியமானதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கல. பிதாச்ச ரக்ஷக சேஷி பர்த்தா ஞேயோ ரமாபதிஹி சுவாமியாதாரோ மம ஆத்மா அப்படின்னு சொல்றோம் இல்லையா? நவவித சம்பந்தம், அவனுக்கு நமக்கும் இருக்கக்கூடிய உறவை நாம் அறியல. நாம இங்க இருக்கக்கூடியதை, இது ஏன் சொத்து, ஏன் சுகம், ஏன் வீடு, ஏன் மனைவி, ஏன் மக்கள், நான் 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 90 வயசானா கூட நான் என்ற அகங்காரத்தினால தானே வீணா போறோம். அதை சொல்றார். நம்மோடு உறவறியாதே பெருமாள் யோசிச்சு பார்க்கிறார். நமக்கு அவனுக்கும் இருக்கக்கூடிய உறவை தெரிந்து கொள்ளாமல் சம்சார சாகரத்தின், இந்த சம்சாரம் என்ற பெருங்கடல், அந்த கடலில் பெருக்குச்சுழியிலே அகப்பட்டு, சம்சாரம் என்றதே பெரிய கடல், அதுல வேற சுழி, சுழல்னு சொல்றோம் இல்லையா? உள்ள சுழியில போய் மாட்டிக்கிட்டா அதுல மாட்டிக்கிட்டு இருக்குமா. கரைமரம் சேர பெறாதே இருந்ததுக்கு போற நொந்து. பெருமாள் ரொம்ப வருத்தப்படுற. சே, இவனும் மேல வந்து நம்ம கூட சந்தோஷமா இருக்கிறத விட்டுட்டு அவன் இந்த சம்சாரம்ன்ற கடல்ல போய் அந்த பெரிய சுழல்ல போய் சுத்தி சுத்தி வீணா போறானே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு இவர்களுக்கும் அந்த உறவை அறிவித்து, பெருமாளுடைய முதல் நோக்கம் என்ன? நமக்கும் சம்சாரிகளுக்கும் இருக்கக்கூடிய உறவை அறிவிக்க வேண்டும். அதுதான் முதல் நோக்கம். பெருமாள் என்ன நினைக்கிறார்? அவன் ஏன் சம்சாரத்துல கஷ்டப்படுறான்? அப்பா அம்மா சொத்து என்னது, மற்றவனை மாதிரி நானும் அனுபவிக்கணும் என்ற எண்ணம் அவனுக்கு இல்லையே. அப்ப நம்முடைய உறவை அவனுக்கு தெரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லி மேல சம்சார சாகரத்தினின்றும் உத்தரிப்பிக்க கடவோம் என்று நினைப்பிட்டு பெருமாள் யோசிக்கிறார். ரொம்ப நாள் இவனை சம்சாரம் என்ற சாகரத்துல விடக்கூடாது. நமக்கு அவனுக்கு இருக்கக்கூடிய உறவை காட்டி அவனை சம்சாரம் என்ற கடல்ல இருந்து வெளியில கொண்டு வருவோம், அவனை மேலே கொண்டு வருவோம் என்று நினைத்து அதுக்கு பெருமாள் என்னென்ன வேலைகளை செய்தார் சொல்றார் பாருங்க. கலியுகாதியிலே நம்மாழ்வாரை அவதரிப்பித்து அவருக்கு மயர் வர மதிநலம் அருள ஆரம்பிச்சிட்டார். இது வரைக்கும் சொன்னது என்ன சுவாமி? முதல் பத்தின்னு சொன்னா நம்மாழ்வாரை அவதரிப்பித்தான்னு கொண்டு வந்துட்டார். நம்மாழ்வார்னு சொன்னா ஆழ்வார்களுக்குள்ளே தலைவன். நீங்க ஆழ்வார் அப்படின்னு பொதுவா சொல்லிட்டாலே அவர் தான் சரீரி. மற்ற ஆழ்வார்கள் எல்லாம் அவருக்கு சரீரம்னு பார்க்கிறோம் இல்லையா? மற்ற ஆழ்வார்கள் எல்லாம் நம்மாழ்வாருடைய சரீரம். சரீரி யார் அப்படின்னு கேட்டா நம்மாழ்வார் தான். எல்லாரும் வேற வேற காலங்கள்ல பாடியிருக்கலாம். ஆனா கடைசியில அந்த 4000 பிரபந்தத்தையும் கொடுத்தவர் யார்? நம்மாழ்வார் ஒருத்தர் தானே கொடுத்தார். அதனால நம்மாழ்வாரை அவதரிப்பித்து விஸ்வக்சேனரே நம்மாழ்வாராக அவதரித்தார். திருக்குறுங்குடியை நம்பியே நம்மாழ்வாராக அவதரித்தார். வைகாசி மாசம் விசாக நட்சத்திரம். வாங்கோ,
எல்லாரும் ஆழ்வார் திருநகரிக்கு வாங்கோ, 21ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரை மே மாசம் வைகாசி விசாக திருநக்ஷத்திர நன்னாள். ரொம்ப அழகா இருக்கும். அது சொல்றார் கலியுகாதியிலே, கலியுகத்தின் தொடக்கத்திலேன்னு அர்த்தம். அப்ப பெருமாள் முதல்ல யாரை பரவிக்கிறார்? எல்லா ஆழ்வார்களையும் படைச்சார், அதை சொல்லல. அப்ப இவருக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் துவாபர யுகத்தின் இறுதியில் அவதரித்தார்கள்னு வச்சுக்கணும். பொய்கை, பூதம், பேய், திருமடிசை, இந்த 4 ஆழ்வார்கள் துவாபர யுகத்தின் கடைசியிலே அவதரித்தார்கள். கலியுகம் பிறந்து 42ஆம் நாள் அவதரித்தவர் யார்? நம்மாழ்வார். அவரை அவதரிப்பித்து, அப்ப ஆழ்வார் அவதரிக்க வேண்டும் என்றாலே பலவிதமாக சொல்லுவார்கள். ஜீவாத்மாக்களுக்குள்ளே ஒருத்தரிடத்துல விசேஷ கடாட்சம் பண்ணி அனுப்பினார் சொல்லுபவர்கள் உண்டு. இல்லை, விஸ்வக்சேனரனுடைய அம்சமாக பிறந்தார் சொல்லுபவர்கள் உண்டு. ஆழ்வார்கள் எல்லாரையுமே என்ன சொல்றோம்? இப்ப சக்கரத்தாழ்வாருடைய அம்சம்தான் திருமழிசை பிரான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப பகவானிடத்துல இருக்கக்கூடிய ஆயுதங்கள், அவருடைய ஆபரணங்கள், அவரிடத்துல இருக்கக்கூடிய நித்திய சூரிகள், இவர்களே ஆழ்வார்களாக அவதரித்தார்கள்னு சொல்றோம். அப்ப பகவான் தான் அவதரிப்பிக்கிறான். ஏன்? அவர் காரியம் ஆகணும். அவருக்கு சரி பிறப்பிச்சுட்டு சும்மா விடலாமா? மயர்வர மதிநலம் அருள, அவருக்கு சம்சய விபர்யகமின்றி, அப்படின்னா குழப்பம் இல்லாமல், மயக்கம் இல்லாமல், ஐயம் திரிபர, அவருக்கு டவுட் எதுவும் வரக்கூடாது, தெளிவான ஞானம்னு அர்த்தம். மயர்வு அற மதி நலம், மதி நலம் அப்படின்னா பக்தி ரூபாபன்ன ஞானம். மதினா ஞானம், நலம்னா பக்தி. அப்போ ஞான பக்தி, அவருக்கு பக்தி ரூபாபன்ன ஞானத்தை நம்மாழ்வாருக்கு அருள. சரி, நம்மாழ்வார் என்ன பண்ணார்? தொடர்ந்து படிப்போம். அவரும் அந்த சம்சய ஞானத்தாலே, இப்ப நம்மாழ்வாருக்கு கிடைச்சிருக்கிறது எது? சந்தேகம் இல்லாத ஞானம். நமக்கெல்லாம் இப்போ ஒரு விஷயத்தை நீங்க கேட்குறீங்க, பல கேள்விகளை அடியன் போடுறேன். இப்போ இன்னைக்கு கூட போட்டிருந்தேன், சரணே சரண் அப்படின்ன உடனே வியாக்கியான காலக்ஷேபம் வகுப்புலாம் கேட்டாங்க பல பேர். ஆனா எழுதும் போது சந்தேகம் வருது பாருங்கோ, அது நம்ம நிலைமை. ஆனா நம்மாழ்வார் பகவத் பிரசாதத்தினால பிறந்தவர் இல்லையா? அப்ப நம்மாழ்வாருக்கு அந்த கிடைச்ச ஞானம் சந்தேகமற்ற ஞானம். அந்த சம்சய ஞானத்தாலே, சம்ய ஞானம், ஒரு குழப்பமும் இல்லாத தெளிவான ஞானத்தாலே சர்வேஸ்வரனுடைய ஸ்வரூப ரூப குண விமோதிகளை தாம் அனுபவிப்பித்து, முதல்ல ஆழ்வாருக்கு நடந்தது என்ன? 16 வருஷம் அனுபவிச்சார் ஆழ்வார். மதுரகவி ஆழ்வார் எதிரில் போய் நிற்கிறார், அவதரிச்சார். திருப்புலி ஆழ்வாருக்கு கீழே போய் உட்கார்ந்துட்டார். அதுக்கப்புறம் மதுரகவி ஆழ்வார் வரார். 16 வருஷம் கழிச்சு தான் வரார். அது வரைக்கும் ஆழ்வார் பேசவே இல்லை. சுவாமி ஆழ்வார் என்ன பண்ணிட்டு இருந்தார்? பால் குடிக்கல, மலஜலம் கழிக்கல, ஒன்றும் பண்ணல, தூங்கல, ஒன்றும் செய்யல. ஆனா தேஜஸோட வளர்ந்து கொண்டே வருகிறார். சுவாமி ஆழ்வார் என்னதான் பண்ணிக்கிட்டு இருந்தார் 16 வருஷம்? அப்படி தியானம் பண்ண முடியுமான்னு கேட்டா, அவர் பண்ணிக்கிட்டு இருந்தது என்ன தெரியுமா? சர்வேஸ்வரனுடைய முதல்ல பகவான் கொடுத்த ஞானத்தை பெற்றார். மயர்வர மதுநலத்தை ஏற்றுக்கொண்டார். அது வந்த உடனே அடுத்து அனுபவிக்கணுமே. எதை அனுபவிக்கிறார்? எம்பெருமானுடைய சர்வேஸ்வரனுடைய ஸ்வரூபம் அப்படின்னா பரமாத்ம ஸ்வரூபம். எம்பெருமானுடைய ரூபம், அவருடைய வடிவழகு. எம்பெருமானுடைய குணம், எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள், விபூதிகள், அவனுடைய ஐஸ்வர்யம், இதையெல்லாம் அனுபவிக்கிறார் ஆழ்வார். மானசீக அனுபவம் அவர் அனுபவித்து, அது உள்ளடங்காமே. ஒரு விஷயத்தை அனுபவிக்க ஆஹா அப்பா 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 அப்படின்னு தான வார்த்தையில வந்துருமே. இப்ப எப்பேற்பட்டது கேட்டிருக்காரு? எதிர்பொங்கி மீதளிப்ப, பாசுரம் பார்த்தீங்களா? ஏற்றகலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும்பசுக்கள்னு சொல்லுவோம். அது உதாரணத்துக்கு பெரியவர்கள் அந்த இடத்துல அதுக்கு விசேஷமான அர்த்தத்தை சொல்லுவார்கள். அந்த பாசுரத்துல ராமானுசரையே குறிக்கும்னு சொல்லுவாங்க. ராமானுசர் எப்படி இருந்தார்? அவருடைய உபதேசங்களை வாங்கின அவருடைய சிஷ்யர்கள் எதிர்பொங்கி மீதளிப்பார்களாம். கூரத்தாழ்வான், முதலியாண்டான், சோமாசி ஆண்டான், எம்பார், வடுகநம்பி, இவங்கெல்லாம் எப்படி ராமானுசர் பாலை கொடுத்தார். ஆனா ராமானுசர்கிட்ட வாங்கின அந்த ஞானத்தை எல்லாருக்கும் திரும்பவும் பொங்கி கொடுத்தார்கள் இல்லையா? அது போல நம்மாழ்வார் அவர் அனுபவிச்சார் மனசுல. அந்த அனுபவ பரிவாகத்தாலே மடை திறந்த வெள்ளம் போலே அப்படியே எதிர்பொங்கி மீதளிப்ப, அதுக்கு போக்கு வீடாக. சுவாமி 4 திவ்ய பிரபந்தங்கள் ஆழ்வார் பாடினாரே, எதனால வந்ததுன்னு கேட்டா, அவருடைய பக்தி அனுபவத்தினுடைய வெளிப்பாடு. அது பொங்கி வெளியில வந்தது. அவருடைய அந்த பக்தியினுடைய பிரகர்ஷகம்னு சொல்றோம் இல்லையா? மடை திறந்த வெள்ளம் போல வெளியில அந்த அருவி போல கொட்டுகிறது. அதுக்கு போக்கு வீடாக இவருடைய பக்திக்கு வெளியில வரணும். வார்த்தைகளாக திவ்ய பிரபந்தங்களை நிர்மித்தும்,
நல்ல திவ்ய பிரபந்தங்களை பாடினார். நம்மாழ்வார் நீங்க சொல்லி இருக்கிறபடியால திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழின்னு 4 வேதங்களுக்கு சமமா சொல்லலாம். இல்ல 4000ஐயும் கொடுத்தவர் நம்மாழ்வார். வேற வேற ஆழ்வார்கள் பாடப்பட்டிருந்தாலும் தலைவருக்கு தானே கணக்கு போகும். நீ பெரிய பெரிய கட்சி தலைவர்கள்னு சொல்றோம், கட்சியில பல பேர் வேலை செய்யலாம், கடைசியில பேர் யாருக்கு போவோம்? தலைவருக்கு தான் போகும். அது போல இந்த இடத்துல எல்லாமே ஆழ்வார் பாடினார்னு சொல்றோம், தப்பே இல்லை. இப்ப நான் அவங்கெல்லாம் நம்மெல்லாம் சொல்றோம், இப்ப பெரிய சுவாமிகளுக்கெல்லாம் எந்த ஆழ்வார் பாசுரத்தை சொன்னா இந்த ஆழ்வார்னு டக்குன்னு சொல்லிடுவாங்க. அடியனை போல மந்தமதி இருக்கிறவன், பயிலாதவன், இப்ப எனக்கெல்லாம் என்ன தெரியும்? பொதுவா ஆழ்வார்னு சொல்லணும். திருமழிசை ஆழ்வாரா இருக்கலாம், பெரிய ஆழ்வார் பாசுரமா இருக்கலாம், குலசேகர ஆழ்வார் பாசுரமா இருக்கலாம். டவுட் இருந்தா என்ன பண்ணணும்? ஆழ்வார்னு சொல்லிடலாம், தப்பே இல்லை. ஏன்னா நம்ம ஆழ்வார் தானே கொடுத்தார். அதனால சொல்றார், அப்போ பிரபந்தங்களை நிர்மித்தும் நன்னா கொடுத்துட்டார். பாசுரங்களை கொடுத்து மதுரகவி ஆழ்வார் தொடக்கமானவர்களுக்கு உபதேசித்து. சந்தேகம் வரும், சுவாமி நம்மாழ்வார் முன்னாட உபதேசம் பெற்றவர்கள் யார்? நமக்கு தெரிஞ்ச நம்மாழ்வாருக்கு நேரடியான சிஷ்யன் மதுரகவி ஆழ்வார் தான். ஆனா இவர் என்ன சொல்றார்? மதுரகவி ஆழ்வார் தொடக்கமானவர்களுக்கு. நம்மாழ்வார் மதுரகவி ஆழ்வார் அவரை போல தொடக்கமானவர்கள், அவர் பிரதான சிஷ்யர்னு அர்த்தம். அப்போ மற்ற சிஷ்யர்கள் இருந்திருக்காங்களாம். சுவாமி என்ன சொல்ல வரார்? 2 அர்த்தம் ஞாபகம் வச்சுக்கணும். முதல் அர்த்தம், இன்னைக்கு ஆழ்வார் திருநகரில் இத்தனை பேர் இருக்காங்க. அன்னைக்கு நம்மாழ்வார் வாழ்ந்த காலத்துல இருந்திருப்பார்களா இல்லையா? பல பேர் இருந்திருக்காங்களே, அவங்கெல்லாம் சொல்லதான் மதுரகவி ஆழ்வார் எங்கேயோ வடக்கு திசையில இருந்தார். கீழே ஏதோ ரொம்ப பிரகாசமா இருக்கே நம்ம ஊர்லன்னு தேடிக்கிட்டே வந்தார். வந்த உடனே ஊர் ஜனங்க தான் சொல்றாங்க, இங்க என்ன பிரகாசம்னு கேக்குறீங்களா? அந்த புளிய மரத்துக்கு கீழே ஒருத்தர் உட்காந்துருக்கார், அவரை பார்த்தா அப்படியே பிரகாசமா ஒரே பிரகாசமா தேஜஸா இருக்காருன்னு சொன்னாங்களே. அப்ப திருக்குறுகூர்ல அன்னைக்கு எத்தனை கைங்கரியபரர்கள் இருந்திருப்பார்கள், எத்தனை பக்தர்கள் இருந்திருப்பார்கள், அவர்கள் எல்லாம் இருக்காங்களே. அப்ப நம்மாழ்வார் மதுரகவி ஆழ்வார் இடத்துல பேசும்போது அந்த ஊர் மக்கள் எல்லாம் அங்க இருந்திருப்பார்களே, யாரோ பல பேர் உட்கார்ந்து கேட்டிருப்பார்களே. வெறுமனே மதுரகவி ஆழ்வாருக்கு கொடுத்தாருன்னு மட்டும் சொல்லிட முடியாது. இப்போ அடியேனே கீழே ஒரு தடவை மதுரகவி ஆழ்வார் தான் அனுபவிச்சிருப்பார் நம்மாழ்வார் சொன்னதா முழுக்க பார்த்தவர் மதுரகவி ஆழ்வார். இப்போ உற்சவத்துக்கு நாமெல்லாம் போறோம். இப்போ ராமானுசர் சித்திரையில் திருவாதிரை உற்சவத்துக்கு போனோம். உற்சவம் எப்போ தெரியுமா தருவோங்க? காலையில 3 மணி. ராத்திரி எப்போ முடியும் தெரியுமா? 1:45 2 மணி. இவ்வளவுதான். திருவேங்கடம் போலதான். சுவாமி நீங்க தேவரில் போனீங்களே, நீங்க முழுசா அனுபவிச்சீங்களான்னு ஒரு சுவாமியை கேட்டு பாருங்க. ஒரு நாள் விஸ்வரூபம் 3 மணிக்கு அனுபவிச்சேன், இன்னொரு நாள் திருமஞ்சனம் அனுபவிச்சேன், இன்னொரு நாள் உள்ள ராமர் சந்நிதி வாசல்லாம் நடைய அனுபவிச்சேன், இன்னொரு நாள் வெளியில வாகனம் அனுபவிச்சேன், இன்னொரு நாள் ராமானுசர் வந்து வெளியில நித்திய விபூதி லீலா விபூதி மங்களாசாசனம் பண்றதை அனுபவிச்சேன், இன்னொரு நாள் நடையழகு அங்க இருந்து ராமானுசர் தன்னுடைய அவதார மண்டபத்துக்குள்ள வர்ற நடையழகு அனுபவிச்சேன். கடைசியில என்ன பண்ணிடுனா வாகன புறப்பாடெல்லாம் ஆகி ராமானுசர் உள்ள போயிட்டு அவருக்கு கடைசியில ஏகாந்தம் அதை அனுபவிச்சேன்னு சொல்லுவாங்க. சுவாமி எல்லாம் ஒரே நாள்ல அனுபவிக்க முடியுமான்னா முடியாது. அதை தான் இந்த இடத்துல நம்ம வச்சுக்கணும். அப்போ நம்மாழ்வார் உபதேசத்தை முழுக்க கேட்டவர் யாருன்னா அர்ச்சகர் இருக்கணுமே. ராமானுஜர் உற்சவம் நடக்குதுன்னா அர்ச்சகர் எங்கேயும் போயிட முடியாது. அந்த அர்ச்சகர் விடாம 10 நாளும் பக்கத்துல இருந்துதானே செஞ்சிருப்பார். அவங்க கூட டியூட்டி போடலாம். ஆனா நம்மாழ்வாருடைய பாசுரங்களை முழுக்க விடாம கேட்டவர் யார்? மதுரகவி ஆழ்வார் தான். ஆனால் மற்ற ஊர் மக்களும் பக்கத்துல இருந்திருப்பார்கள். அங்க ஒருவரும் இங்க ஒருவருமாக கொஞ்சம் அப்படி இப்படி ரெஸ்ட் எடுத்து கேட்டிருப்பாங்க இல்லையா? அது முதல் அர்த்தம். 2வது அர்த்தம், மதுரகவி ஆழ்வார் தொடக்கமானவர்களுக்கு அப்படின்னு சொன்னா பிற்காலத்துல நாதமுனிகளுக்கு கொடுத்தாரே இல்லையா? அது பின்னாடி வரப்போகுது. அப்ப இந்த இடத்துல பிரதான அர்த்தம், அன்றைக்கு மதுரகவி ஆழ்வாரோட மற்ற சிஷ்யர்களும் நம்மாழ்வாருடைய பாசுரங்களை கேட்டு இருக்கலாம் அப்படிங்கறதான் இங்கே தெரிகிறது. சரி, அதுக்கு என்ன பண்றார்? தொடக்கமானவர்களுக்கு உபதேசித்து. அப்ப ஆழ்வார் திவ்ய பிரபந்த பாசுரங்களை பாடிட்டார். மதுரகவி ஆழ்வார் தொடக்கமான சிஷ்யர்களுக்கு உபதேசமும் பண்றார், அறிவுரையும் செய்து. அதுக்கு சாரமாய் எப்பவுமே உபதேசம் பண்ணும்போது படிக்கட்டா ஏத்தணும். முதல்ல பகவானுடைய உறவை சொல்லணும், அவனுடைய குணங்களை சொல்லணும், அவனுடைய லீலைகளை சொல்லணும், அப்புறமா கீதை, அதுக்கப்புறமா அப்படியே தானே படிக்கட்டி ஏற்றி ஆழ்வார் பாசுரங்கள், அதுக்கப்புறமா கொண்டு வந்து ஆச்சாரியன் ஆச்சாரிய அபிமானம்னு கடைசியில கொடுக்கணும். ஆரம்பமே ஆச்சாரிய அபிமானம் சொல்ல முடியுமா? அதுபோல அதுக்கு சாரமாய் தத்துவஹித புருஷார்த்த யாதாத்மிய அவபோதகமாய் தெளிவா சொல்றார் பாருங்க. எது? சரமோபாயம். இன்னைக்கு ஆரம்பத்திலே நேத்திக்கு கடைசியில இதை விளக்கமா சொல்லிட்டேன். சரமோபாயம், சரம உபாயம், சரமோபாய நிஷ்டைன்னு சொல்றோம் இல்லையா?
சரம பர்வ நிஷ்டை, சரம உபாய நிஷ்டை எல்லாம் ஒரே அர்த்தம் தான். அது என்னது? அது சொல்றார். இதை கீழே பார்த்துட்டோம். தத்துவஹித புருஷார்த்த யாதாத்மிய. அது என்னது? தத்துவஹிதம். தத்துவம்னு சொன்னா ஸ்வரூபம், ஹிதம்னு சொன்னா உபாயம், புருஷார்த்தம்னா புருஷார்த்தம். இன்னைக்கு இப்போ வகுப்பு ஆரம்பத்தில் இன்னைக்கு காலக்ஷேபத்தில் கேட்டேன் இல்லையா? பகவானே தத்துவம் இல்ல, ஆச்சாரியனே தெய்வம். பகவானே உபாயம் இல்ல, ஆச்சாரியனே உபாயம். பகவானுக்கே கைங்கரியம் இல்ல, ஆச்சாரியனுக்கே கைங்கரியம். புரிஞ்சு போச்சா? அதை தான் சொல்றார். தத்துவ ஹித புருஷார்த்த யாதாத்மிய, அதனோட உள்ளடங்கிய அவபோதகமாய். அப்ப அதற்கு உள்ளடக்கியது ரொம்ப, அதனுடைய உள்ளுரை பொருள் அதை ரொம்ப மறைச்சு வச்சிருக்கு. அதுக்கப்புறம் சகல வேத சங்கிரகமான திருமந்திரத்திலே குஹ்யதமமாக பிரதிபாதிக்கப்பட்ட எல்லா வேதத்துக்கும் சுருக்கம் எது? ஓம் நமோ நாராயணாய திருமந்திரம். அந்த திருமந்திரத்துல இருக்கக்கூடிய உயர்ந்த ரகசியம் எது? இப்பதானே பார்த்தோம். ததீய சேஷத்துவம் பார்த்தோமா இல்லையா? திருவெட்டெழுத்தும் கட்டுனான் கண்ணபுரத்துறை அம்மானே உற்றதும் உன் அடியார்க்கடிமைன்னு பார்த்தோமே, அதை சொல்றார். பிரதிபாதிக்கப்பட்ட சரமோபாயத்தை கோடுக்கு கீழே வரணும். மதுரகவி ஆழ்வார் ஒருவருக்கும் உபதேசிக்க, பொதுவான உபதேசத்தை எல்லாருக்கும் சொல்லிட்டார். கவனமா கேளுங்கோ. மதுரகவி ஆழ்வார் தொடக்கமா மற்றவங்களுக்கு பொதுவான உபதேசத்தை சொல்லிட்டார். ஆனா சரமோபாய நிஷ்டையை யாருக்கு உபதேசித்தார்? மதுரகவி ஆழ்வாருக்கு தான் உபதேசித்தார். பொலிக 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 போயிற்று வள்ளுயிர் சாபம்னு பாசுரம் வர, அதுக்கப்புறமா தான் யார் இவர்னு கேட்க ராமானுஷர் பவிஷ்யதாச்சாரியார் அவதரிக்க போகிறார்னு காட்டி கொடுத்தார் இல்லையா? அவர் மூலமாக முதல்ல சரமோபாய நிஷ்டையை நம்மாழ்வார் தான் மதுரகவி ஆழ்வார்களுக்கு முதல்ல உபதேசிக்க. அப்பதான் மதுரகவி ஆழ்வார் இந்த பாசுரத்தை எழுதுற. இது உங்களுக்கு கண்ணினுன் சிறுத்தாம்புல வரக்கூடிய பாசுரம். மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் நிற்க பாடி என் நெஞ்சுள் நிறுத்தினான்னு சொல்றார். நம்மாழ்வார் என்ன பாடினார்? வேதத்தின் உட்பொருள் கிடையாது, உயர்ந்தவர்கள். மிக்க வேதியர் அப்படின்னா வேதத்தினுடைய தாத்பரியம் அறிந்தவர்கள். அது எழுதுறார். கூறத்தாழ்வானை போலேன்னு எழுதுறார். மிக்க வேதியர் அவங்கெல்லாம். மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள். அப்ப மிக உயர்ந்த தாத்பரிய அர்த்தம் தெரியக்கூடியவர்கள் எல்லாம் வேதத்தினுடைய உட்பொருள் என்னன்னு சொன்னார்களோ அதனை நிற்க தெளிவாக தெரியும்படியாக பாடி என் நெஞ்சுள் நிறுத்தினான். இது மதுரகவி ஆழ்வார் சொல்ற வார்த்தை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் சொல்லிக் கொடுத்தது சரமோபாய நிஷ்டையை எனக்கு சொல்லிக் கொடுத்தார். இந்த சரமோபாய நிஷ்டைன்றது எது? வேதத்தினுடைய சாரமான மிக்க வேதியர்கள் மட்டுமே அறிந்ததான அதனுடைய சூக்ஷ்ம ஞானம். அதனை பாடியிருக்கார். ஆனா என் நெஞ்சுள் நிறுத்தினான்னு மதுரகவி ஆழ்வார் சொல்றார் பாருங்க. அப்ப அவர் ஒருவருக்கு மட்டுமே சரமோபாய நிஷ்டையை நம்மாழ்வார் உபதேசித்தார் அப்படின்னு வச்சுக்கணும். என்றும் சரி சுவாமி உபதேசம் வாங்கினார், அதோட விட்டுட்டாரான்னா நம்மாழ்வாரை குறித்து என்ன பாடுறார் மதுரகவி ஆழ்வார்? தேவு மற்றறியேன். அப்ப அவர் பாடின பாசுரங்களால உக்தி, உக்தின்னா வார்த்தை. நம்மாழ்வார் வார்த்தையில என்ன சொல்லி கொடுத்திருக்காருன்னு சொல்றார்? மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் நிற்கப்பாடி என் நெஞ்சுள் நிறுத்தினான்னு சொல்றார். அதுக்காக நிஷ்டை இவர் என்ன பண்றார்? என் மனசுல உயர்ந்ததான சரமோபாய நிஷ்டையை நம்மாழ்வார் நிறுத்தினார். சரி நீர் மனசுல வாங்கிட்டீரே, நடத்தையில காட்ட மாட்டீரா சுவாமி? உபதேசம் மட்டும்தானா, செயல்ல இல்லையான்னா தேவு மற்றறியேன். இவர் சொன்னார்ல தெய்வம் வேற தெரியாது, அதுதான் நம்மாழ்வார் என் மனசுல காட்டினார். நம்மாழ்வாரே தெய்வம் அப்படின்னு தன்னுடைய நடத்தையிலையும் காட்டுறாராம். உக்தி அனுஷ்டானங்களாலே பூத்தரான பின்பு, பூத்தர்னா பரிசுத்தர்னு அர்த்தம். மதுரகவி ஆழ்வார் என்ன ஆயிட்டார்? இப்போ பரிசுத்தர் ஆயிட்டார். பூத்தோஸ்மி ரகுநந்தனன்னு சொல்ற. பூத்தர் அப்படின்னா பரிசுத்தமானவர் ஆயிட்டார். தங்கத்தை நன்ன உருக்க உருக்க எல்லாம் போயிடும். கடைசியில இப்ப மதுரகவி ஆழ்வார் இடத்துல இருந்து கழிஞ்சது என்னன்னு கேட்டா, ஈஸ்வரனே எல்லாம்னு இருந்தது கழிஞ்சு போச்சு. கடைசியில நம்மாழ்வாரே எல்லாம்னு நிக்கிறார்ல, அதுதான் இப்போ ரொம்ப சுத்தமாயிட்டாராம். பரிசுத்தமான பின்பு அந்த அர்த்த விசேஷங்களை எல்லாம். அப்ப நம்மாழ்வார் சரமோபாய நிஷ்டையை கொடுக்க, அதை வாங்கி இவர் வார்த்தையில தேவுமட்டரியன்னு பாட, அதையெல்லாம் என்ன பண்ணார்? அந்த வித்த விசேஷங்களை எல்லாம் தமக்கு பிரசாதிக்க வேணும் என்று ஸ்ரீமன் நாதமுனிகள் பிரார்த்திக்க, பின்னாடி நாதமுனிகள் வந்துட்டார். சாமி என்ன நீர் நம்மாழ்வார் மதுரகவி ஆழ்வார் பத்தி பேசுறீங்கன்னா, பிற்காலத்துல ஆறாவமுதே அடியேனுடலும் நின்பால் அன்பாயேன்னு பாசுரத்தை கேட்க
என்ன இது உழலை என்பின் பேச்சு முறையோடு அவளை உயிருண்டான் கழல்கள் அளவையே சரணாகச் சொன்ன குருகூர் சடகோபன்னு சொல்லுகிறதே. நேரா திருக்குருகூருக்கு வந்து மதுரகவி ஆழ்வாருடைய சிஷ்யரிடத்திலே கண்ணினுன் சிறுத்தாம்பு 11 பாசுரங்களை பெற்றுக்கொண்டு அவர் சொன்னதின் பேரிலே நம்மாழ்வாரை குறித்து 12,000 முறை கண்ணினுன் சிறுத்தாம்பு உரு சொல்ல பெருமாள் எப்படி கொடுக்கிறார்? நம்மாழ்வார் மாதமுனிகள் பிரார்த்திக்கிறார். 1000 கிடைக்காதான்னு கேட்கிறார். ஒரு 1000த்துள் 20ன்னு சொல்றீரே ஆழ்வாரே, இந்த 1000 கொடுக்க கூடாதா? 10 தானே இருக்குன்னு கேட்க அவருக்கு நம்மாழ்வார் என்ன பண்றார்? அர்ச்சா வியவஸ்தையை அதிக்கிரமித்து அர்ச்சை நிலையை தாண்டி, அர்ச்சைன்னு என்ன பேசக்கூடாது. அர்ச்சைன்னு சொன்னா பூஜை பண்ணா கம்முன்னு உட்காந்து ஏத்துக்கணும், அதுதான் அர்ச்சா சமாதின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்மாழ்வார் என்ன பண்றார்? இன்னைக்கு நீங்க போய் ஆழ்வார் திருநகர்ல மூலவர் பெருமாளை போய் சேவிக்கிறீங்க பாருங்க, அவர் தான் அர்ச்சா. அந்த பெருமாள் பாண்டியங்கொண்ட போட்டுண்டு அந்த நம்மாழ்வார் தான் 4000 நாதமுனிகளுக்கு கொடுத்தவர், சரமோபாய நிஷ்டையும் கொடுத்தவர். அதை சொல்றார். அதிக்கிரமித்து தன்னுடைய சிலா ரூபத்துல பேசக்கூடாதுன்றதையும் தாண்டி என்ன பண்ணார் நம்மாழ்வார்? திருவாய் திறந்து கற்பனை செய்து பாருங்க. அந்த நல்லா அந்த நம்மாழ்வாருக்கு தயிர்ல திருமஞ்சனம் பண்ணுவாங்க, அது பார்த்தீங்கன்னாவே தெரியும், பேசுறாப்புலே இருக்கும். திருவாய் திறந்து உபதேசிக்க, அப்ப நாதமுனிகளிட வரைக்கும் இப்ப சரமோபாய நிஷ்டை வந்துடுச்சு. நம்மாழ்வார் படைக்கப்பட்டார், நம்மாழ்வார் மதுரகவி ஆழ்வார்களுக்கு சரமோபாய நிஷ்டையை கொடுத்தார். நம்மாழ்வாரிடத்துல இருந்து அன்னைக்கு அது நடந்து எனக்கு கிடைக்க கூடாதான்னு நாதமுனிகள் கேட்க நம்மாழ்வாரே வாயை திறந்து அவருக்கு உபதேசிக்க அவரடியாக வாய்த்து இந்த சம்பிரதாயம் வந்தது. அன்னைக்கு நாதமுனிகள் இந்த சரமோபாய நிஷ்டையை நம்மாழ்வாரிடத்துல இருந்து பெற்றுக்கொண்டாரா? அது இன்றளவு நம்ம பேசின்னு இருக்கோம் உட்காந்து. கலியுகத்துல இவ்வளவு நாள் கடந்து இன்றளவும் இந்த சம்பிரதாயம் வந்தது அப்படிங்கிறது வரைக்கும் இன்றைய வகுப்பு இருக்கட்டும். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம். நாளைக்கு காலக்ஷேபத்தில் தொடர்ந்து அனுபவிப்போம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். அத்திகிரி அருளாளர் அடிபணிந்தோன் வாழியே, அருட்கட்சி நம்பியுரை அருபெற்றோன் வாழியே, பத்தியுடன் பாடியத்தை பகிர்ந்திட்டான் வாழியே, பதின்மர்களை உட்பொருளை பரிந்துகற்றான் வாழியே, சுத்தமகிழ் மாறனடி தொழுதுய்ந்தோன் வாழியே, தொல்பெரிய நம்பிசரன் தோன்றினான் வாழியே, சித்திரையில் ஆதரனால் சிறக்க வந்தோன் வாழியே, சீர்பெரும்போதூர் முனிவன் திருவடிகள் வாழியே என்று சொல்லி பூமண்ணுமாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமண்ணுமாறன் அடிபணிந்துய்ந்தவன் பல்கலையோர் தாம் மன்ன வந்த விராமானுசன் சரணாரவிந்தம் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. வாழியே திராசன், வாழியே திராசன், வாழியே திராசன் என வாழ்த்துவார், வாழியென வாழ்த்துவார், வாழியென வாழ்த்துவார், தாளினையில் தாழ்த்துவார் பின்னோர் தலை எம்பெருமானார் திருவடிகளே சரணம் என்று சொல்லி இன்றைய வார்த்தை நிறைவு செய்கிறேன். இத்தோட திங்கக்கிழமை, சனி ஞாயிறு நாளைக்கு சாரசங்கிரகம் வகுப்பு இருக்கிறபடியால திங்கக்கிழமை மாலையில ராமானுஜன் உற்றந்தாதி தொடர்ந்து நடைபெறும். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.